இருக்கிறாங்க. அவங்களோட முக்கியமான ஒரு நோக்கம் நிறைய ஐயா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்திற்கு மருந்தில்லா மருத்துவத்தை சென்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக அந்த விழிப்புணர்வு சிந்தனைகளை பல இடங்கள்ல தொடர்ந்து ஐயா கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு ஐயா அவங்க கொடுக்க இருக்கிற தலைப்பு ஆஹ் வாழ்க வளமுடன். சாரிம்மா, இடையில வேற ஒரு இது வந்துருச்சு. இன்னைக்கு ஐயா அவங்க நமக்கு கொடுக்க இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, எது அவசியம், உடல் நலமா மனவளமா? இது ஒரு பட்டிமன்றமே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். அழகான ஒரு தலைப்பு ஐயா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கு எது நமக்கு அவசியம் அப்படின்னு ஒரு கேள்வியோட அதை தலைப்பை கொடுத்துருக்காங்க. உடல் நலமா மனவளமா அப்படின்ற தலைப்பு தான். அந்த தலைப்புல ஐயா அவங்க மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை நாம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஓகே. இந்த இறை சாதனை மார்க்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர்கள், அப்புறம் எல்லா மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற முறை பேசும்போது எனக்கு கொஞ்சம் கலந்துரையாடல் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி வச்சுக்குவோம். ஏன்னா பொதுவாக ஜூம் மீட்டிங் அப்படின்ற போது கேட்குறவங்களுக்கு இனிமையாக இருக்கும், மியூட்டில் போட்டுட்டு கேட்டுருவாங்க. ஆனால் பேசுகிறவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பழகிருச்சு. ஆனால் புதுசாக பேசுகிறவங்களுக்கு வந்து இந்த கேமராவை பார்த்து பின்னாடி ரெஸ்பான்ஸ் வராது. ஹெட்செட் போட்டிருந்தாலும் ரெஸ்பான்ஸ் வராது. தொடர்ச்சியாக நம்ம பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது அது இருக்கக்கூடாது. இன்னொன்று, ஜூம் மீட்டிங்கில் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட அன்றாட வேலையை பார்த்துட்டு சும்மா கேட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இணைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு அரை மணி நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நான் பேசுகிற விஷயத்தில் இடையிடையில கேள்வி கேட்பேன். அதுக்கு பதில் சொல்லவும் தயாராக இருங்க. சரிங்களா? ஸோ எல்லோரும் வீடியோவில் வந்தால் சிறப்பாக இருக்கும். நான் பேசும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நானே கேட்குறேன். ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்குறேன். அப்படி ஏதாவது இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன். ஆமாம், இப்போ வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கா? இதுவும் சரியா இருக்குங்க ஐயா. கிளிச் எதுவும் இல்லைல்ல? ஓகே. இல்லை, எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள்னு காட்டுது. ஆனால் இருந்தாலும் சரியாக தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா கேட்குதுங்க ஐயா. சரி சரி. இன்றைய தலைப்பு வந்துட்டு எது அவசியம், உடல் நலமா இல்லை மனவளமா அப்படின்றது தான் தலைப்பு. நேயர்கள் நீங்கள் எல்லாருமே சொல்லுங்களேன், எது அவசியம்? எல்லாரும் ஒரு பதில் சொன்னாலும் 156 பேர் இருக்காங்க. சொல்லுங்களேன். ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க சொல்லுங்களேன். ஆமா, நான் அப்படியே அன்மியூட் கொடுக்குறேன். ஆமா, நேம் போட்டா நம்ம கூப்பிட வசதியா இருக்கும். IQ00ன்னு வந்திருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாது என்ன நேம்ல வந்திருக்கோன்னு. கொஞ்சம் நேம் சேஞ்ச் பண்ணுங்க. சுரேஷ் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. இரண்டுமே அவசியம் ஐயா. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. ஓகே, நல்லது. ரெண்டுமே அவசியம். முக்கியமா மனநலம். முக்கியமா மனவளம். ஓகே, மனநலம் இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். சரி. முக்கியமா உடல் நலம் ஐயா. உடல் நல்லா இருந்தாலே போதும், எல்லாமே நல்லா இருக்கும் ஐயா. அப்படியா? சரி. உடல் ஆரோக்கியமா இருந்துட்டாவே மனசு வந்து கவலைக்குள்ள போகாது. உடல் ஏதாவதுன்னா தான் மனசு யோசிச்சுட்டே இருக்கும், என்ன ஆச்சு என்ன ஆச்சு. இல்லையே, நிறைய பேருக்கு உடல் நல்லா இருக்கு, ஆனா ஃபேமிலி ப்ராப்ளமோ இல்ல பண கஷ்டம் வந்துருச்சுன்னா மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்களா? அது எப்படி? அப்படி அது ஒரு ஆயிடுறாங்க. சரி, சொல்லுங்க. கை ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க கொஞ்சம் பேர் சொல்லட்டும். எது அவசியம், உடல் நலமா? அடுத்து விஜய் அம்மா. விஜய் அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செவ்வேல் ஐயா.
அப்ப உடல் நலம் தான் ஐயா. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடிக்கு நல்ல கண்டிஷன் இருந்தால் தான் ஐயா நம்ம அதுக்கு அடுத்து மன வளத்துக்கே போக முடியும். பிசிக்கல் பாடியே நோய் விட்டு இருந்ததுன்னா நம்ம மன வளத்தையே போய் அதை ஆர்கியூ பண்ண முடியாது. 75% நம்ம பரு உடல் தான், 25% தான் மனம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடி ஓகே ஆயிடுதுன்னா அப்புறம் மன வளத்துக்கு போறது பெஸ்ட்டுங்க ஐயா. சரிங்க, நல்லது. அடுத்து ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, விஜயம்மா கேக்குது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா விஜயம்மா, கேக்குது. ஹலோ சொன்னீங்க, அதுக்கப்புறம் எதுவும் பேசல. அடுத்து ஓப்போ K3. காஞ்சனா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். ஐயா, மனநலம் கரெக்டா இருந்துச்சுன்னா உடல் நலம் சரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. ஏன்னா நீ என்னதான் உடல் நலம் நல்ல உடல் நலத்தோட இருந்தா கூட மனசு அங்க கெட்டு போச்சுன்னா எல்லாமே உடம்பு கெட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ம், மனசு சீரா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வழிவகுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா. மனவளம் கரெக்டா இருந்துச்சுன்னா உடல் நலமும் சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சூப்பர்மா, சூப்பர். அடுத்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நல்லது, நல்லது. அடுத்து காஞ்சனா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மனவளம் தான் வணக்கம்மா. ஐயா. உடல் ஓகே, நலம்னா உடல் ஊனமுற்றோர் எல்லாம் கூட பெரிய லெவலுக்கு வராங்க. உடம்பு சரியில்லைனாலும் மனசை வச்சு அவங்க இது பண்ணிக்கிறாங்க இல்லையா. அதனால மனவளம் ஃபர்ஸ்ட், அதோட சேர்ந்து உடல் நலமும் இருக்கணும். சரி, ஓகே. அடுத்தது அடுத்து விமலாம்மா. வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. மன வணக்கம். வளம் தான் நல்லா இருக்கணும் ஐயா. நல்லா இருந்தாலே எல்லாமே சரியா இருக்கணும் என்னுடைய கருத்து ஐயா. நல்லது, நல்லது. ஓகே, சூப்பர். நீ தமிழ்ச்செல்வி அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம்மா, சொல்லுங்க. மனவளம் தான் சார். மனத்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோமோ அவ்வளவுதான் சார். மத்தோட வார்த்தைகள் நம்மள வேள்வியா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் சார். ஃபர்ஸ்ட் மனதான் சார், அடுத்ததுதான் சரி, சார். தேங்க்யூ சார். சூப்பர். இனி ஒருத்தர் மட்டும் சொல்லலாம், அடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம்னா இது என்னன்றது நம்ம ஒரு புரிதலுக்கு வந்துடலாம். ஒரே ஒருத்தர். சுசிலாம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். அமைச்சர், மனவளம் இருந்தா தான் உடல் வளமுமே நல்லா இருக்கும். சரி. மனவளம் இல்லாம உடல் வளம் நிக்காதுங்க. ம், ம். சிறப்பு. வாழ்க வளமுடன். அப்போ இப்போ ஒரு ஒரு 5-6 பேர்ல பேசும்போது ஒரு சிலர் உடல் அப்படின்னாங்க, ஒரு சிலர் மனம் அப்படின்னாங்க. பெரும்பான்மை மனம் அப்படின்னு. இன்னும் இருக்கிற எல்லாத்தையும் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா வந்துடும். உடல் நலமும் சொல்லுவாங்க, மன வளமும் சொல்லுவாங்க. அப்போ அம், இந்த 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 குழப்பம் ஒன்று இருக்குல்ல, மனமா உடலா அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளோட எந்த அப்ரோச்சில் அப்படி வருதுன்னா, தனித்தனியாக பிரித்து பார்க்குற அப்ரோச் வருதுன்னா, மாடர்ன் சயின்ஸ் அலோபதி மைண்டு அப்படின்றது பிரெயினில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மனசு பிரச்சனை வந்ததுன்னா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் வேணும், சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா அதுக்கு மருந்து கொடுக்கறது, அந்த மாதிரியான சிகிச்சை கொடுக்கறதுனால இது தனியாக பிரிஞ்சிருச்சு. ஆனால் பாரம்பரிய மருத்துவ முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனம் உடல் ரெண்டு ஒன்று தான். இங்கே டாபிக் பேசுறதுக்காக பிரித்து வச்சுக்கிட்டோமே தவிர ரெண்டு ஒன்று தான். மனம் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் மனம் இல்லை. சரியாக புரிதல் இருக்கு. ஆனால் அது எப்படி புரிஞ்சுக்கணுன்றத சின்ன சின்ன உதாரணங்களோட நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு, ஒரு 10 நாள் படுத்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்க உடல் ஒரு மாதிரி வீக் ஆகிடும் இல்லையா. அப்போது அவங்களோட மனசு எப்படி இருக்கும்? மனசு அவர் பயங்கர தியானம் பண்ணுறவர்னே வச்சுக்குவோமே, ஸ்ட்ராங்காக மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவன்னு வச்சுக்குவோம். அவரோட உடல் எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்களேன். மனசு வீக் ஆயிடும் ஐயா. அப்போ இங்க என்னன்னா, உடல் வீக் ஆகும்போது மனசு வீக் ஆகும் இல்லையா. இது அப்படியே ஆப்போசிட்ல வச்சுக்கோமே. உடல் நல்லா திடகாத்திரமா இருக்கிறாரு, வீட்டில் பொண்டாட்டியோட பிரச்சனை ஒருத்தருக்கு, பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. இல்லை ஆப்போசிட்ல வச்சுக்கோமே, பெண்களுக்கு புருஷன் தொல்லை தாங்க முடியல, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, மனசுல தான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் உடல் மெலிஞ்சு போகிறது, உடல்ல அதிகப்படியான தொந்தரவு வர்றது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. ஆமாங்க ஐயா. வேலையில ஸ்ட்ரெஸ் வந்தவங்க, அப்போ மனசு பாதிப்படையும் போது உடல்ல பிரச்சனை வருது இல்லையா.
ஆமா. அப்போ இது வந்து எளிய உதாரணங்கள். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இங்க மனசு பாதிப்பு ஏற்பட்டா உடல் பாதிப்பு ஏற்படும். உடல்ல பாதிப்பு ஏற்பட்டா மனசு பாதிப்பு ஏற்படும். அப்போ பொதுவா எங்களோட அக்குபஞ்சர் சித்தாந்தத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா? மனசோட எமோஷன்ஸ் வந்து அத வச்சு நாங்க டயக்னோஸ் பண்ணுவோம். அப்போ உடல்ல ஒரு தொந்தரவு வருதுன்னா, அந்த பஞ்சபூதங்கள்ல ஏற்படுற சீர்குலைவுல ஒவ்வொரு மனநிலை மாற்றம் வரும் அதுல. இப்போ மனசு சீர்கெடும்போது, அந்த சீர்கெடுற தொந்தரவு வச்சு எங்கனால வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். அப்போ உடலும், மனசும் ஒண்ணு. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்கய்யா. இதுல இன்னும் தெளிவு பெறணும்னா, கோவ உணர்வு வரும். இப்போ பஞ்சபூதங்கள்ல வந்து 5 அ மனநிலைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல வந்து அம் அ கோவ உணர்வு யாருக்கு வரும் அப்படின்னா, இரவு தூங்காதவங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரல் கெட்டு போயிடும். அப்புறம் மதுப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் கெட்டு போயிடும். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கோவ உணர்வு வரும். அப்போ கோவம் எதை குறிக்கும் அப்படின்னா, அ இந்த அ மரமூலகத்த குறிக்கும். மரமூலகத்தோட சீர்கேட குறிக்கும். அந்த மரமூலகம்ன்றது 2 உறுப்புகள் வரும். கல்லீரலும், பித்தப்பை வரும். நம்ம அதுக்குள்ள இன்டெப்த்தா வேண்டாம். இருந்தாலும் மேலோட்டமா சொல்றேன். அப்போ மரமூலகத்தோட பஞ்சபூதங்கள்ல ஒரு மூலகம், மரமூலகம் கெடும்போது கோப உணர்வு வரும். அதுவே நெருப்பு மூலகம் கெட்டு போச்சு அப்படின்னா, மகிழ்ச்சியும், தற்பெருமை ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். பய உணர்வு எப்போ வரும் அப்படின்னா, நீர் மூலகம் கெட்டு போச்சு அப்படின்னா, பய உணர்வு வரும். உதாரணத்துக்கு வந்து குழந்தைங்க பயந்த உடனே யூரின் போயிடுவாங்க. இல்லையா? அந்த போல துக்கமும், கவலையும். மீதி இருக்கிறது 2 தான். துக்கமும், கவலையும். துக்கம் நெஞ்சு அடைக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காற்று மூலகம் கெட்டு போகும்போது, துக்க உணர்வு கூடுதலா இருக்கும். அ நில மூலகம் கெட்டு போகும்போது, அ கவலை உணர்வு வந்துரும். அப்போ இத வச்சு பார்க்கும்போது, நீங்க இந்த 5 எமோஷன்ஸ்குள்ளேயே வந்து டோட்டலா மனச புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ இப்போ உடல்ல ஏற்படுற பிரச்சனை மனசுக்கு கெடுக்கும். மனசுல ஏற்படுற பிரச்சனை வந்து உடல கெடுக்கும் அப்படின்றத நம்ம அ புரிஞ்சிருச்சு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க. இப்ப நான் சொன்னதுல சந்தேகம். இதுல தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அடுத்தது மனசுக்கு போயிடலாம். அடுத்து உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு போயிடலாம். இத மட்டும் தெளிவுபடுத்துங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்னா ஹேண்ட் ரைஸ் டவுட்னா பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயா, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க அந்த சொல்லுங்கம்மா. கோவம் பத்தி சொன்னீங்க. கோவம்னா அந்த ஆ, அந்த மூலகம் எந்த மூலகங்கய்யா கோவத்துக்கு? மரமூலகம். மரமூலகம். மரமூலகம் கெட்டு போயிருந்தா கோவம் வரும்னு சொல்றீங்க. ஆனா ம். பெரும்பாலும் உங்களுக்கு அந்த 40 வயசு வரைக்கும் ரொம்பலாம் கோவம் வருதுல்ல. அந்த 50 ஒரு ஏஜ்க்கு மேல கோவம் நெறைய வருதுங்களா? அது எப்படிங்கய்யா? அதான் அந்த கோவம், இரிட்டேஷன் எல்லாமே இந்த மரமூலகம் கெட்டு போறதுனால தான். அப்ப அந்த சரியானபடி குறிப்பிட்ட தூக்கம் இல்ல. நம்ம அடுத்து பேசுவோம் அத. ஆ, எதனால அது கெட்டு போகுது? எப்படி ஓ, ஆரோக்கியமா சரி, வச்சுக்கணும்னு பேசுவோம். முதல்ல சரி. புரிஞ்சுக்க வேண்டியது, உடல் அந்த மூலம். ம். அந்த முக்கியமான 5 எமோஷன்ஸ் வர்றதுக்கு காரணம் உடல்ல ஏற்படுற தொந்தரவு. இல்லன்னா 5 எமோஷன் வந்ததுனால உடல்ல ஏற்படுற தொந்தரவு. இதுல ஓ, ஏதாவது சந்தேகம் இருக்கா? போயிடலாங்க அடுத்தது. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே, நல்லது. அப்ப புரிஞ்சிருச்சு. அதாவது 2டே விஷயம் தான். ஒண்ணு கேள்வி வரலன்னா, அ நல்லா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னொன்னு கேள்வி வரலன்னா, சுத்தமா புரியல. நாங்க தூங்கிட்டோம். அந்த மாரி கணக்கு. நான் புரிஞ்சதாவே எடுத்துக்கிறேன். நல்லதாவே எடுத்துக்கிறேன். சரி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 5 எமோஷன் சொன்னேன் இல்லையா? இது வந்து ஒரு ஒரு ஓரமா எடுத்து வச்சுருவோம். உடல வந்து பாதுகாக்கிறதுக்கு நான் எளிய வழிகள் 4 அத சொல்லப் போறேன். இப்ப மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த மனசு வந்து கெட்டு போறது, இல்லன்னா சமநிலை இல்லாம போறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திக்கிற மனிதர்களா இருக்கட்டும், நம்மளோட வேலையா இருக்கட்டும், நம்மளோட குழந்தைகள்னால இருக்கலாம், ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பு நெறைய காரணங்கள். சூழல், ஒரு போர் சூழல் வந்துருச்சு. ஆ ம் அம் வேற ஏதாவது ஒரு 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 இயற்கையில வந்து ஒரு பேரிடர் வந்துருச்சு அப்படின்னும்போது, நம்மள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள வரோம்ல. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்ம மனசு கெட்டு போகுது. அப்படிதானே? ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது மனசு கெட்டுருது. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி. ஒரே சூழல் தான். உதாரணத்துக்கு ஒரு போர் சூழல் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த உ உ உதாரணத்துக்கு இப்போ வந்து அ கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் வந்து பாம்பு போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அங்க வந்து ஒருத்தருக்கு வந்து நீர் மூலம் கெட்டு போயிருக்குன்னா, அவருக்கு வந்து அ என்ன ஆயிடும்னா, பய உணர்வு கூடுதலா இருக்கும். ஒரு பயந்தவங்களுக்கு வந்து பய உணர்வு கூடுதலா இருக்கும். அதே வந்து மத்த எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐயோ! நம்மளுக்கு வேலை போயிடுச்சுன்னா, நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆயிடுச்சுன்னா, அப்படின்ற கவலை வந்துரும்.
அவங்களுக்கு அந்த நிலம் உலகம் கெட்டு போயிருக்குன்றத ஈஸியாக புரிஞ்சுது. அப்போ இந்த இந்த சூழல், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம், நம்ம பழகுறவங்க, இதை வச்சு தான் நம்மளோட மனசு வந்து சமநிலையாக இருக்கா அப்படின்றத தீர்மானிக்கும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் இல்லையா, மெடிடேஷன் பண்ணுறோம். அப்போ மெடிடேஷன் பண்ணுற நேரம் நம்மளோட மனசு எப்படி இருக்கு? அமைதியா இருக்குங்க. சரி, ஏன் மெடிடேஷன் பண்ணுறோம்? போன வாட்டி இதில் மீட்டிங்கில் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வர்றதுக்காக நம்மளோட உணர்ச்சிகளை வந்து காம் டவுன் பண்றது. சரி, ஆனால் அந்த காம் டவுன் பண்ணி எவ்வளோ நேரம் இருக்க போகிறோம் நம்ம? அது நம்மளோட செயலை பொறுத்து இருக்கு. அதுதான், அந்த செயலை பொறுத்து இருக்கு. அந்த மெடிடேஷன் 1/2 மணி நேரம் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அந்த மீதி இருக்கிற 24 மணி நேரமும் நம்ம அதே நிலையில இருக்கணும் அப்படின்றத அந்த மெடிடேஷன் உதவியா இருக்கணும். ஆமா கரெக்டா ஆமாங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இது ஆமாங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஆமாங்க ஆமாங்க. இல்லையா? ஆனா நம்ம அப்படி இருப்போமா? இல்ல அப்படி நான் இல்ல, பார்த்துருக்கேன். கண்டிப்பா இல்ல. காலையில சாந்தமா இப்படி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்றவங்க, முடிச்ச உடனே ஏடி காஃபி கேட்டால எங்க போச்சு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த அந்த காரை கழுவி விடா, ஆஃபீஸில் அந்த ஃபைல் போய் பார்க்கணும்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இப்படி ஆட்கள் இருக்காங்க, நான் கண் கூட பார்த்துருக்கேன். இல்லையா? அப்போ இருக்காங்க. அப்போ இது இது வந்து மனச்சமநிலைன்னு சொல்ல முடியாது. இது வந்து நடிக்கிறதுன்னு சொல்லுவேன் நான். 1/2 மணி நேரம் மட்டும் அந்த யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அது. இல்லையா? அவருக்குமே பிரயோஜனம் இல்லை. அந்த அந்த 1/2 மணி நேரம் வந்து அமைதியாக இருந்ததுனால மீதி 24 மணி நேரம் கெட்டு போயிடுதுல்ல. அப்போ ஆமா அந்த 1/2 மணி நேரம் நம்ம மனச்சமநிலை எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மீதி இருக்கிற அந்த 24 மணி நேரமும் அதே நிலையில் இருக்கணும், மனசமன்பாடோடு இருக்கணும், மனசமநிலையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இது இது ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் தியானத்தில் இருக்கிறவங்க இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது நல்ல மனசில் ஆழமாக பதிச்சுக்குங்க. நம்ம செய்கிற தியானம் முடிஞ்சதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக அந்த மனநிலையோடு இருக்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரி, மனச்சமநிலை அப்படின்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம வந்து என்னங்க மந்தமாக இப்படியே இருக்கணுமா? நம்ம வந்து அந்த ஒன்று எல்லாம் முற்றும் திறந்த ஒரு மாதிரி இருந்துடணுமா அப்படின்னா, எனக்கு இந்த மைண்டை பற்றி சொல்லி கொடுத்தவங்க ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து முற்றும் துறந்தவர் இருக்காங்கல்ல, சன்னியாசி ஆகுறாங்கல்ல, அந்த சன்னியாசி ஆகிறவங்க என்ன நிலையில் இருப்பாங்க? அவங்களுக்கு எமோஷனே இருக்காது, அப்படிதானே இருக்கும். ஆனால் வந்து அவங்க ஒரு ஒரு கஷ்டம் வந்தாலோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க, தெரியும் இல்லையா? அவங்களால முடியும். அந்த அந்த ஆமா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது நம்ம நம்ம இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற விஷயம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஒரு சன்னியாசியோட மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஆனால் இந்த உலக வாழ்க்கையோட கலந்து அழகாக இருக்கும். நமக்கு சுற்றி சொந்தம் பந்தம் நம்மளோட வேலை எல்லாத்தோடையும் நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லித்தர போகிற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் எப்படி வந்து அந்த மெடிடேஷன் முழு நாளை வந்து நம்ம எப்படி வந்து அதே நிலையில் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கணுமோ, அதே போல் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நீங்கள் கடைபிடிச்சிக்கணும்னா ஃபஸ்ட்டு மனநிலையை வந்து சமன்பாடாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து 2 விஷயம், தாட்ஸ் அண்ட் திங்கிங் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. எண்ணங்கள், யோசனைகள். இதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ எண்ணங்கள் அப்படின்னா என்ன? எனக்கு பதில் சொல்லுங்களேன். எண்ணம் அப்படின்னா என்ன? யோசனைன்னா என்ன? இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்றது ஒரு 3 பேர் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். 3 பேர் கை தூக்குங்க. ஃபஸ்ட்டாக தூக்குற 3 பேர் எண்ணம், யோசனை. இது மட்டும் சொல்லுங்கள். ஐயா, எண்ணம்ன்றது நம்ம நம்ம பல விதமான தாட் நம்ம என்னென்ன நினைக்கிறது பார்க்கறது எல்லாமே நம்மளுடைய உள்ள கருமையத்துல இருந்து எல்லாம் வர்றதுதான் அந்த எண்ணங்கள். சரிங்க. யோசனைகள் வந்து நம்ம எப்படி நம்ம திங்க் பண்றோம், நம்ம வந்து அந்த எண்ணத்தை வந்து எப்படி நம்ம முறிக்கணும், அந்த யோசனைகள் மூலயமா நம்ம எப்படி வந்து அதை இப்போ தீய எண்ணங்கள் வருது, நல்ல எண்ணங்கள் வருது, அதுக்கு அந்த எண்ணங்களை வந்து நம்ம தீய எண்ணங்களை ஒழிச்சிடணும், நல்ல எண்ணங்கள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதான் ஐயா வாழ்க்கை வளமுடன். சரி, நல்லதுங்க. அடுத்து நாகாம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எண்ணங்கள் வந்து தன்னால வர்றது, அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. யோசனைங்கிறது அதுல இருந்து நம்ம கிரியேட் பண்ணி அதை நம்ம ஓவர் திங்க் பண்றதுதான் யோசனை. நன்றி ஐயா. சூப்பர் சூப்பர். ஒரே ஒருத்தர். சாம்சங் ஐயா, உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க.
வாழ்க வளமுடன் சார். எண்ணம்ங்கிறது நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ, எது கேட்கிறோமோ, அதை சார்ந்து நம்ம மனதுல எழக்கூடிய அந்த தொகுப்பு தான் எண்ணம். அந்த இது யோசனைங்கிறது அதை வச்சு நம்ம இது இப்படி இருக்கோ, அது அப்படி இருக்கோன்னு நம்ம கிரியேட் பண்றது தான் யோசனை. சூப்பர். ஓகே. நல்லது. எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற விஷயம் என்னன்னா, பரவாயில்ல, ஒரு 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 கான்செப்ட் சொன்ன உடனே அதை பத்தியான புரிதல் நிறைய பேத்துக்கு இருக்குன்னு நான் நான் புரிஞ்சுக்கிறேன். யாரோ ஆமாங்கய்யா. பேசினாங்களா? அதில் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, எண்ணம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எஸ், எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. உதாரணத்துக்கு மெமரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எண்ணங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன நல்ல விஷயங்கள் பார்த்தோமோ அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்கும். மைண்டுக்குள்ளே போனால் சப்கான்ஷியஸ் மைண்டு அதெல்லாம் போடுறத தாண்டி சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட மைண்டில் மெமரி பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஈஸி. அப்போ மெமரி பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ நம்ம பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், படித்த விஷயங்கள், இது எல்லாமே இந்த மெமரி பாக்ஸ்க்குள்ளே இருக்கும். எல்லாரும் ஒரு 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 30 செகண்ட் கண்ணை மூடிக்குங்க. நான் சொல்கிற விஷயத்த மட்டும் யோசிங்க. சென்னை, இப்போ நான் சென்னை அப்படின்னு சொல்லும் போது கண்ணை மூடி இந்த வார்த்தையை மட்டும் கேளுங்க. இப்போ சென்னைன்னு சொன்னோன்னே சென்னையில் இருக்கிறவங்க இருப்பீங்க, சென்னையில் இல்லாதவங்களும் இருப்பீங்க. சென்னைன்னு சொன்னோன்னே முக்கியமான இடங்கள் நம்ம இப்போ மனசுக்குள்ளே கண்ணை மூடி நீங்கள் யோசிக்கும் போது மனசுக்குள்ளே வருதா? ஒரு இமேஜாக ஒரு பிக்சராக உழுவுது பாருங்கள். நிறைய பேத்துக்கு பீச் வரும், நிறைய நிறைய பேத்துக்கு மால்ஸ் வரும், நிறைய பேர் வேலை செய்கிற இடம் வரும், மவுண்ட் ரோடு தெரியும், வள்ளுவர் கோட்டம் தெரியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய இமேஜஸ் விழுகுதா? இப்போ விழுந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ பேசினதுக்கு அப்புறமே அந்த சென்னையை பற்றியான விஷயம் விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த இமேஜஸ் எல்லாம் எங்கேருந்து வரும்னா நம்ம பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், படித்த விஷயங்கள், இதுலேருந்து இப்போ இமேஜஸாக விழுந்துட்டுருக்கோம். இப்போ இப்போ கண்ணை திறந்துருங்க, விட்டுருங்க. நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நான் மனசை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எண்ணங்கள், யோசனைகள் அப்படின்னு இந்த வித்தியாசப்படுத்துறதுக்காக ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ இந்த யோசனை அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் சென்னை சொல்லி முடிச்சிட்டேன். இப்போவுமே இமேஜாக விழுந்துட்டு இருக்கு. அதை பற்றி பிடிச்சி, நம்ம சென்னை போன வாரம் போனோம், சரியான வெயில் இல்லை, அங்கே ஒருத்தர் நம்மளுக்கு காசு கொடுக்கணுமே, அவர் ஃபோன் பண்ணுமே அப்படின்னு இப்போ யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது யோசனை. அப்போது எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம மனசு சமநிலையாக இருந்ததுன்னா பெரிய எண்ணங்கள் விழுகாது. அது கட்டுப்படுத்த வேண்டாம். வந்த எண்ணங்களை பிடிச்சி வச்சு தொங்கிட்டு இருக்கிறது. ஐயோ, ஒரு எண்ணம் வந்துருச்சே, நம்ம அந்த ஊருக்கு போனால் என்ன ஆகிறது அப்படின்னு யோசிக்கிறது. இது ஓவர் திங்கிங்காக மாறும். யோசனைகளில் திங்கிங் ஓவர் திங்கிங்காக மாறும். அந்த ஓவர் திங்கிங்காக மாறாமல் வச்சுக்கிறது தான் மனச்சமநிலை. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ யோசனை தேவை. இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, நமக்கு வந்த தாட்ஸை வச்சு யோசித்து கரெக்டாக அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இப்போ அதே சென்னை எடுத்துக்குவோம். அடுத்த வாரம் நான் சென்னை போகிறேன். சென்னை போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எதில் போகணும்? நம்மளுக்கு எது சௌரியம்? நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எது சௌரியம்? இப்போ வெயில் காலம் ஏசியில் போகணும், பஸ்ஸில் போகணுமா, ட்ரெயினில் போகணுமான்னு இந்த யோசனை தேவையில்லை யோசனை இல்லையா? இது செயல்படுத்துகிற யோசனை. அப்போ இந்த யோசனையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். பண்ணிட்டோம், டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம், ட்ராவலுக்கு தயாராகிட்டோம், துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டோம். இது ஃப்யூச்சரில் நடக்க போகிறதுக்கு நம்ம யோசனையை வச்சு நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ரைட், ஓகே. இப்போது இந்த இந்த யோசனை சென்னை போகணும், இதை வச்சுக்கிட்டு யோசிக்கிறத ஓவர் திங்கிங்காக எப்படி மாறுதுன்னா, ஒருவேளை சென்னையில் அடுத்த வாரம் மழை பெஞ்சு வெள்ளம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை நான் போகிற ட்ரெயின் இது ஆயிடுச்சுன்னா, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, லேட் ஆயிடுச்சுன்னா, இல்லை சீக்கிரம் எடுத்துட்டாங்கன்னா, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா, இல்லை பஸ்ஸில் போகிறதுக்கு தயாரிப்பு பண்ணிவிட்டு பஸ் டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா, பஸ்ஸில் இப்போ நேரத்துக்கு போகிறது இல்லையே, நம்ம மீட்டிங்கு போக முடியுமா? இது தேவையில்லாத யோசனை. இது எதுவுமே நம்ம கையில் நடக்காது. நம்ம கையில் இல்லை. ஆக்சுவலி நம்ம ஒரு தாட்டு வருது, அந்த தாட்டை வச்சு சரியான யோசனையை பயன்படுத்தி நம்ம ஒரு தீர்மானித்து ஒரு விஷயத்த பண்ணிடுறோம், அவ்வளோதான். அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு அது கூட யோசித்து 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 சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது வெட்டி பழகிட்டதுனால மேலே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 1 மணி நேரம் போயிடும். ஒன்று அளவுக்கு அதிகமாக காய்கறி 10 நாளைக்கு சமைக்க வேண்டிய காய்கறி வெட்டி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா கையை வெட்டிக்குவாங்க.
இது 2 தான் நடக்கும் இல்லையா? அப்போது ஓவர் திங்கிங் தாட்ஸை பிடிச்சி தேவையில்லாமல் யோசிக்கிறது ஓவர் திங்கிங் கொண்டு போய் விட்டுரும். அப்போ இந்த ஓவர் திங்கிங் தான் இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள யாருக்காவது சந்தேகம் இருந்தால் மட்டும் கை தூக்குங்க. யாரும் பண்ணலங்க, ஹேண்ட் பண்ணல. ஒருவேளை இந்த டாபிக் பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? அப்பா ஒருத்தர் கை தூக்கிட்டாங்கம்மா. செல்வியம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம்மா, சொல்லுங்க. அது சொல்லும் போது ஈஸியா இருக்குங்கய்யா. நாம அதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் அதை ஃபாலோ பண்ண முடியுது. அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் மாதிரி ஏதோ ஒரு யோசனைக்கு போயிடுது. ஐயோ மறுபடியும் நம்ம விழிப்புணர்வுல இருக்கணும், மறுபடியும் ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. சரி, இதுக்கு வழி நான் இப்போ சொல்ல போறேன். அடுத்து தமயந்தி அம்மா. அம்மா தமயந்தி அம்மா. வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த ஓவர் திங்கிங்கிறது யோசனை தானங்க ஐயா? ஆமா, அந்த யோசனைங்கும் போது அதை நம்ம கட்டுப்படுத்த முடியும் தானே? முடியும். ஆனா ஓவர் திங்கிங் வர்றவங்க அஃபெக்ட் ஆகிறவங்களால கட்டுப்படுத்த முடியலங்கிறாங்க. அதுதான் பாயிண்ட். இதைத்தான் நான் எதிர்பார்த்திருந்தேன், அதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொன்னேன். சரி சரிங்க. இதுக்கு தீர்வு இருக்குமா? இது நான் அடுத்து சொல்றேன். ஆனா இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலி தாட்ஸை வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த ஓவர் திங்கிங் தான் பிரச்சனையே இங்கே ஆக்சுவலி. ஆமாங்க ஐயா, அதுவும் சொல்றாங்க என்னால அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு மருத்துவத்துக்கு போறாங்க. நிச்சயமா. புரியாம இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ இப்போ சரியான டாபிக் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க. அதாவது இப்போ இது புரிஞ்சு மாணிக்க வாசகம் ஐயா சொல்லுங்க. ஐயா மாணிக்க வாசகம் ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா கேக்குதா ஐயா? கேக்குதுங்க, தெளிவா கேக்குது, சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த ஓவர் திங்கிங் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லையா ஐயா? ஒரு சிலர் வந்து இதை ரொம்ப என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு சிலர் சின்ன விஷயத்தையே ரொம்ப பெருசா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அது எதனால ஐயா இருக்கு? அது என்ன காரணம்? இப்ப நான் சொல்லிடுறேன். ஓகே ஓகே. விமலா தங்கம்மா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஹேண்ட் ரைஸ் ரொம்ப நேரமா பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். விமலா தங்கம்மா ஐயா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, இந்த ஸ்பீச் எனக்காக உள்ளது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சின்ன பிரச்சனையை நான் தான் பெருசா ஆக்கி வச்சுக்கிட்டு மண்டையில ஓடிட்டே இருக்கு. எனக்கு பல ஆண்டுகளாக தூக்கத்துக்கு பிரச்சனை. இப்போ நான் வந்து தூங்கி இன்னைக்கோட சேர்த்து 10 நாள் ஆகுது, நான் தூங்கவே இல்லை. நைட்டும் ஃபுல் டைம் முழிச்சுதான் இருக்கிறேன், பகல்லையும் முழிச்சுதான் இருக்கேன். டயர்ட் ஆக மாட்டேங்குது. அது சில நேரம் காலையில எந்திரிச்சு 5:30க்கு காலச்சக்கரத்துல யோகா பண்ணும்போது நல்லா கோவம் வருது. நான் நைட்டு முழுக்க தூங்கல, நான் எப்படி எந்திரிச்சு செய்ய முடியும் அப்படிங்கறது என் மேல எனக்கு கோவம் வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, விட்டா அழுகிற நிலைமையா இருக்குது ஐயா. நீ சொன்ன மாதிரி யோசனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே, தீர்வு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ரொம்ப நல்லது. அப்போ இது 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 வந்து நான் இந்த டாபிக் உள்ள நுழையும் போது இது பேசுவேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் வந்து இந்த டாப்பிக்கே நான் வந்து சொல்லியிருந்தேன். மனசு சம்மந்தமாக பேசும்போது இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை அவ்வளோ செம்மையாக இருக்கும். அப்போ இந்த திங்கிங் வந்து ஓவர் திங்கிங்காக மாறிடுச்சு இல்லையா? அப்போ நமக்கு அப்போது இதுக்கான வித்தியாசம் தாட்ஸு, இந்த திங்கிங் வந்து தேவையான திங்கிங் வந்து நம்மளோட செயல்பாடுக்கு செயல் திங்கிங்னு சொல்லலாம், சரிங்களா? செயலுக்கான யோசனைன்னு சொல்லலாம். அதை மீறி யோசிக்கிறது எல்லாமே ஓவர் திங்கிங், தேவையில்லாத யோசனைன்னு சொல்லலாம். அப்போ இதை வச்சு தான் இப்போ ஐயா ஒருத்தர் சொன்னார் இல்லையா, சில பேர் வந்து ஈஸியாக கடந்துடுறாங்க, சில பேர் வந்து சின்ன விஷயத்தை பிடிச்சி ரொம்ப நேரம் யோசித்து அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்ண வேண்டியது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் 2 பேர் தான் இது சொல்லியிருக்காங்க. பீயிங் இன் த ப்ரெசன்ட், அதாவது இப்போ என்ன நடக்குது ப்ரெசண்ட்டில் இருக்கிறது அப்படின்ற சொல்கிறது, ஸ்ட்ராங்காக இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உலகத்தில் 2 பேர் தான். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் எக்கார்ட் டோலே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் த பவர் ஆஃப் நவ் அப்படின்னு புத்தகம்லாம் எழுதியிருக்கிறாரு.
அவரும் இதுதான் சொல்றாரு. இப்போ என்ன நடக்குதோ அது மேல கவனம் செலுத்துறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர்னால வந்து பெருசா அத வந்து வெளிய சொல்ல முடியல. ரொம்ப ஈஸியா இப்ப நான் சொன்னேன் இல்லையா? நீங்க வந்து சந்நியாசம் வந்து சன்னியாசியா இருப்பீங்க. ஆனா அ அ அ நம்ம அன்றாட உலகத்துல அன்றாட இப்போ குழந்தை, குட்டி, வேலை எல்லாத்துலயும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு சன்னியாசியோட நிலையில இருப்போம் அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு நம்மளோட பகவத் ஐயா தான். அவரு வந்து இ ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ்ல அவர் சொல்லி முடிச்சுருவாரு. இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங்க பத்தி. அப்புறம் இப்போ எப்படி நிகழ்காலத்துல இருக்கிறது, பிரசன்ட்ல இருக்கிறத பத்தி ஈஸியா சொல்லிருவாரு. அப்போ பிரசன்ட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இந்த பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு வந்து இப்ப நீங்க பேசினவங்க எல்லாம் என்கிட்ட டவுட் கேட்டவங்க எல்லாம், நீங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து யோசனையில கஷ்டப்படுறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க இத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்க வாழ்க்கையில முதல்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதுக்கான பலன அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். இப்ப நான் வந்து ஒரு புத்தகத்துல படிச்சுட்டு வந்து இத சொல்லல. என்னோட வாழ்க்கை முறை நான் குப்பன் சித்தாந்தத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னாலே, ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி நான் அந்த வாழ்க்கை முறையில இருந்தா மட்டும் தான் என்னால அத அனுபவிச்சு ஆத்மார்த்தமா வெளிய பேச முடியும். இல்லையா? இப்ப நீங்க இறை சாதனை மார்க்கத்துல நீங்க உள்ளார்ந்தமா அத அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தருக்கு நம்ம போய் ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அதுபோல நீங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரசன்ட்ல இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ்க்குள்ள வந்து அத உங்க வாழ்க்கை முறைய மாத்திட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அத வந்து யாருனாலயும் மாத்த முடியாது. ஸோ பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். எனக்கு இந்த விஷயம் தாங்க பிடிக்கும். அது என்னவா இருக்கட்டும். சொல்லுங்களேன். எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு, எனக்கு இது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஆட்கள் சொல்லுங்க. டக்கு டக்கு டக்கு. ஒவ்வொருத்தரா அப்படியே அன்மியூட் பண்ணி விடுங்க. சாம்சங் எஸ்எம். வாழ்க வளமுடன் சார். எனக்கு வந்து வணக்கம். சமையல் செய்யறது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு சூப்பர். இதுன்னா மத்தவங்களுக்கு செஞ்சு போடுறதுக்கு அவ்வளோதான். எனக்கு ரொம்ப அவ்வளோதான். அடுத்து விரும்பி செய்வேன் சார் நானு. அடுத்து சுரேஷ் சார். சுரேஷ் ஐயா. புக்ஸ் படிப்பேன், புக்ஸ் படிப்பேன். நிறைய சூப்பர். புக்ஸ் அடுத்து படிப்பேன். நல்லது. அடுத்து கலை A14. கலை A14. பரவாயில்ல. அடுத்து ஆனந்தி. ஆனந்தி ஆ உங்களுக்கு பிடிச்சது. படிக்கிறது அது மாதிரி படிக்கிறது. விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும். அம்மா செடி ஒருத்தரா பேசுங்க. கலையம்மா பேசுங்க ஃபர்ஸ்ட். இந்த செடி எல்லாம் பராமரிச்சு செடிங்களை நிறைய வளர்த்தி அதுல இருந்து பூவு காய்கள் அதெல்லாம் சூப்பர். பறிக்கிறது சூப்பர். செடிங்களை பராமரிச்சு வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சேம. அடுத்து ஆனந்தி ஐபோன். ஆனந்தி ரொம்ப பிடிக்கும் செடி. ரொம்ப அற்புதமா இருக்குது, அதனால ரொம்ப பிடிக்கும் செடி. செடிகளை பராமரிக்க. ஓகே. அடுத்து செவலையா. யோகாவுல எல்லா பயிற்சியும் செய்யறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிட்டு செய்வேன். யோகா மெடிடேஷன் ரெண்டுமே. ஓகே. சூப்பர் சூப்பர். அடுத்து உமாவதி அம்மா. ஐயா இயற்கையை ரசிக்கிறதுங்க, அப்புறம் சூப்பர். செடி கொடிகள் வளர்க்கறதுங்க, செம்ம. ஓகே. வாசிக்கிறதுங்க. வாசிப்பு. அடுத்து ஈஸ்வரி அம்மா. ஐயா எனக்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க ஐயா. காமெடி எல்லாம் பார்த்தா நான் ரொம்ப நேரம் காமெடி சிரிச்சுட்டே பாப்பீங்க. சூப்பர். ஆமா காமெடி ரொம்ப காமெடி பிடிக்கும் சார். பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஆமா சூப்பர். ஆமா அடுத்து கோகிலம். அவங்க ஆன் பண்ணி. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம்மா. ஐயா சொல்லுங்க. நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் அழகா அடுக்கி வச்சுட்டு அதை பாக்குறது ரொம்ப பிடிக்கும். சூப்பர்மா. சூப்பர். அடுத்து சமையல். அடுத்து சமையல் பாத்திரம் கழுவி வைக்கிறது தான். சமையல்ல எல்லாரும் சூப்பரா இருந்துட்டாங்கன்னா அப்புறம் சந்தோஷம் ஓவரா போயிடும். சூப்பர். ஓகே. ரைட் விதவிதமா செஞ்சு கொடுக்கணும். கிளீன் பண்ணி வைக்கிறது. சுத்தமா அதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. செம்ம. அடுத்து பண்ணிட்டு தமிழரசி அதை அம்மா. திருப்பி பார்த்துட்டே இருக்கிறதுக்கு போல இருக்கும். அந்த மாதிரி அழகா இருக்கும். ஓகே. சூப்பர். அடுத்து தமிழரசி அம்மா. புத்தகம் படித்தல், அப்புறம் இயற்கையை ரசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஓகே. பிடிக்கும். செடி கொடி ஒவ்வொன்றும் ரசிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. ஓகே. சூப்பர்மா. விமலா தங்கம்மா. வீட்டை நிர்வாகம் பண்ணணும், ம். மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. சூப்பர். ஓகே. மாணிக்க வாசகமையா இதை மாணிக்க வாசகமையா இதோட முடிச்சுக்குவோம். ஐயா ஐயா சொல்லுங்க. ஐயா எனக்கு இந்த ஓஷோடைய புக்கு, ஓஷோடைய இது கேசட்டு, அவருடைய யூடியூப்லாம் கேட்க ரொம்ப பிடிக்கும் ஐயா. சரி. சூப்பர் சூப்பர். சரி. ஓகே. அடுத்து தமயந்தி அம்மா. தமயந்தி தேவி பிரியா. பிடிச்ச விஷயம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சவுந்தரராஜன் ஐயா.
சவுந்தரராஜனையோட முடிச்சுக்குவோம் அவ்வளோதான். எனக்கு ஆ நிறைய வித்தியாசமான பதில்கள் வந்துருச்சு. சவுந்தரராஜனையோட முடிச்சுக்குவோம். அடுத்து வாகனம் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. எனக்கு உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஐயா. சரி, ஓகே, சூப்பருங்க, நல்லது. ஐயா ஓகே, ஐயா இப்போ நானும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஆ கிளீனிங் அண்ட் கார்டனிங் ரொம்ப பிடிக்குங்க ஐயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளீன் சரி, பண்ணிக்கிட்டே இருக்கணும், கார்டன். செம ஓகே. செம செம. அப்போ எனக்கு எனக்கு இன்னும் 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 எனக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கொடுத்தீங்கனாலும் பேசுகிற அளவுக்கு உற்சாகமாக இருக்கு. ஏன்னா ஆம், நிறைய ஸ்பேசஸில் நம்ம போய் கலந்துரையாடும் போது ஒவ்வொருத்தரும் வந்து இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் பதிலே வராது. ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பிடிச்ச விஷயங்களை மனசார்ந்து நீங்கள் செய்யறதுன்னு கேட்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் பிடிச்ச விஷயம்னு சொல்லி செய்கிறீங்கல்ல, அன்றாடம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்ச நேரத்தில் நம்ம செய்கிறோம். இந்த ஆமா. பிடிச்ச விஷயத்த இதுக்கப்புறமா நான் பேசி முடிச்சதுக்கப்புறமா கவனித்து செய்யுங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு சமைக்க பிடிக்கும் அப்படிம்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சூப்பர் சமையல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்போ சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கவனிங்க. இந்த சூப்பராக சமைக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து என்ன என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஃபோனை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு பேசிட்டு எது பண்ணிட்டு சமைச்சாலும் அது சூப்பராக வந்துடும். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிங்க. உப்பு எடுக்கும்போது உப்பை பாருங்க, வாவ் இது உப்பு போடுங்க. மசாலா எடுத்து போடுறீங்களா, போடுங்க. அரைக்கும் போது அந்த மசாலா அரைக்கும் போது அம்மியில் அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, கவனித்து பண்ணுங்கள். ஒவ்வொரு செகண்டும் அந்த நீங்கள் சமைக்கிற விஷயத்து மேலே கவனித்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் சூப்பராக தான் சமைக்கிறீங்க, ஆனால் இதுக்கப்புறம் வர ஃபீட்பேக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம அடுத்த மீட்டிங்லேயோ இல்லை வந்து அந்த குரூப்லேயோ சொல்லி விடுங்க. நான் வந்து கவனித்து செஞ்சேன், அதனோட மனமும் சுவையும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வித்தியாசமாக இருந்துச்சுன்னு கட்டாயம் சொல்லுவாங்க. அடுத்து இந்த கார்டனிங் பண்ணுறவங்கன்னு சொன்னீங்க இல்லையா, இதுக்கப்புறம் போய் கார்டனிங்கை கவனிங்க. நீங்கள் ரசிச்சுட்டு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும், கவனித்து ஒரு தண்ணி ஊற்றுறதுக்கும், கவனித்து அந்த செடி கூட பேசுகிறதுக்கும், கவனித்து அந்த செடியில் தேவையில்லாத களையை பிடிங்கி எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதுபோல் புத்தகம், நீங்கள் இது வரைக்கும் புத்தகத்தை வாசிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் புத்தகத்தை ஒவ்வொரு வார்த்தையாக வாசித்து பாருங்கள். ஒரு வார்த்தையாக நீங்கள் வாசித்து அந்த அர்த்தத்தை உள்ளே எடுத்துக்கிட்டு கவனித்து வாசிங்க. புத்தகம் வாசிக்கும் போது கவனம் இங்கே இருக்கக்கூடாது. அடுத்ததாக ஒரு ஐயா சொன்னார், ஓஷோவோட யூடியூப் அவரோட ஸ்பீச்சை கேட்பேன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் கேட்டு பாருங்கள். கவனித்து கவனம் செதற விடாமல் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து அந்த அர்த்தத்தை கவனித்து பாருங்கள். இதுக்கப்புறம் வர புரிதல் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. சாரி, நேரமின்மை காரணமாக எல்லாத்தோட அந்த பதிலும் கேட்க முடியல. நான் உதாரணங்களை சொல்லிடுறேன், நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. பாட்டு கேட்குறவங்க, இதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டவங்க இதுக்கப்புறம் பாட்டு கேளுங்க. நீங்கள் பாட்டோட சேர்ந்து ராகமாக பாடக்கூடாது. அந்த பாட்டோட லிரிக்ஸை ஒவ்வொரு வார்த்தைகளை கவனிங்க, வார்த்தைகளோட அர்த்தத்தை கவனிங்க. ஹம் பண்ணக்கூடாது, அந்த பாட்டோட சேர்ந்து பாடக்கூடாது. இது பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. கவனத்தை சமைக்கும் போது ஒரு 1/2 மணி நேரம், புக்கு படிக்கும் போது 1 மணி நேரம், பாட்டு கேட்கும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது வரவே வராது. தாட்ஸ் வரும், கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். நீங்கள் தாட்ஸை மாற்றுறதுக்கான எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். அன்றாட வேலையில் நிழல்காலத்தில் ப்ரெசண்ட்டில் இருந்துட்டீங்க அப்படின்னா, அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. என்னென்னா, உங்களுக்கு எல்லாம் அருமையாக பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றதுக்கு அது மேலே கவனம் செலுத்தி செய்யுங்க. அப்படி செய்யும்போது இது வந்து அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷமாகும். அடுத்த வாட்டி புத்தகம் படிக்கிறது நேரம் கூடும். அப்போ நேரம் கூடும் போது நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். அப்படி ப்ரெசண்ட்டில் இருக்க 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 என்ன ஆகும்னா, இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது இல்லாமல் போயிடும். சரிங்களா? அப்போ இந்த ஓவர் திங்கிங் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம சும்மா இருக்கோம், இல்லைனா ஒரு கவனம் இல்லாமல் இருக்கும். நான் இன்னும் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சாதாரணமாக நடப்பீங்க இல்லையா, நடந்து போகிறோம் இல்லையா, உங்கள் ஒவ்வொரு அடியிலையும் கவனத்தை வைங்கன்னு சொல்லுவேன். யூஸ்வலாக அந்த வண்டி ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நான்லாம் சர்வசாதாரணமாக வண்டி ஓட்டுவேன். அதாவது எனக்கு வந்து வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அது ஒன்று. ரைடிங்லாம் போவோம். இங்கேருந்து வண்டியை தூக்கிட்டு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்லாம் போவோம். அப்போ கவனம் வந்து அந்தந்த செகண்டில் இருக்கும். ஆனால் என்னோட கேர் மாற்றுறது, பிரேக் பிடிக்கிறதுலாம் வந்து கவனிப்பு இல்லாமல் அது பாட்டுக்கு இயல்பாக நடக்கும். இப்போ சமைக்கிறவங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இப்போது கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து கேர் போடுறது எந்த கேரில் இருக்குன்னு தெரியும். அவங்க வேறு ஏதாவது யோசித்தாலும் எந்த கேரில் இருப்பாங்க, பிரேக் போடுறது எல்லாமே அங்கங்கே வந்துடும். ஆனால் இதுக்கப்புறம் கவனித்து ஓட்டி பாருங்கள். ஒரு விஷயத்தை கவனித்து செஞ்சு பாருங்கள். நான் நடக்கிறேன், ஆமாம் இங்கே ஒரு கல் இருக்குது, ஓகே. அடுத்து கல் போயிடும். அடுத்த அடி வைக்கும் போது ஒரு குச்சி வரும். அடுத்து இப்படி நடந்து பாருங்கள்.
ஒரு மேடு ஒரு ஒரு பள்ளம் வரும். அது கவனிச்சு 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 பண்ணி பாருங்க. சரி, ஒருத்தர் டிராவல் பண்றீங்க. இது ஒரு நல்ல உதாரணம் ஆக்சுவலி. ஒரு பஸ்ஸில் போகும்போது அப்படியே நம்ம ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கோம்னு வச்சுங்களேன். ஒரு பாட்டி வந்து பூ வித்துட்டு இருப்பாங்க. கிராஸ் ஆகிடும். மறுபடியும் பாட்டி பற்றி நினைக்கக்கூடாது. அடுத்து ஒரு தாத்தா இருப்பார். அவர் வந்து பழம் வித்துட்டு இருப்பாரு. பழம் வைக்கிறாரு. என்ன பழம்? ஆப்பிள் பழம். கடந்துரும். அடுத்து ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கும். என்ன விளையாடுது? ஓகே, சூப்பர். அடுத்து கடந்து இப்படி கடக்க 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 அந்த ப்ரெசென்ட்ல என்ன நடக்குதோ அது மேலே கவனத்தை செலுத்தி பாருங்க. அப்படி பண்ண 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 நீங்கள் இந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே கொண்டு வந்துருங்க. வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக இதை பற்றி திரும்ப இன்னொரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி ஒரு 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 செஷன் ஒன்று வைப்போம். பானுமதி அம்மாட்ட கேட்டுக்கிறேன். இதை பயிற்சி பண்ணுங்க. தூக்கம் வராதவங்களுக்கு காரணம் என்னன்னா யோசனையை பிடிச்சி வச்சு தொங்கிட்டு இருக்கிறது. இரவு தூக்கம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் வந்து அந்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும் இருந்து ப்ரெசென்ட்ல இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நேரம்தான் உலக போர் பற்றியும் பெட்ரோல் விலையை பற்றியும் வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள், அவங்க வீட்டிலையே இருக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டு ஆளாக இருப்பாங்க. அவங்களோட கமெண்ட் நல்ல விதமாக வந்துடணும். என்னமோ அவங்களால தான் வாழ்க்கையே நல்லா இருக்கிற மாதிரியும் இல்லை நாசமாக போகிறதுக்கு காரணம் அவங்க தான்ற மாதிரியும் நம்ம அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை? தூங்கணும், அவ்வளோதான். கண்ணை மூடி படுத்துருங்க, நிச்சயமாக தூக்கம் வரும். ஒரு வேளை சிக்கலாக இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் உங்களோட மூச்சை கவனிங்க, போதும், தூங்கிடுவீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் யோசிக்க வேண்டாம். இந்த நம்பரை கவுண்ட் பண்ணுறது, நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது மேலே கவனம் செலுத்தி ஓவர் திங்கிங் போகிறதுக்கு பதிலாக அதிகபட்சம் உங்களோட மூச்சோட இடைவெளியை கவனிங்க. வெளியே விடும் போது ஒரு இடைவெளி இருக்கும், உள்ளே இழுக்கும் போது ஒரு இடைவெளி இருக்கும். அதை கவனிச்சுட்டு பேசாமல் தூங்கணுன்ற எண்ணத்தோடு படுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக தூக்கம் வரும். அப்போது இதோட இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் பற்றியான சிம்பிளான விளக்கம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதில் தான் சந்தேகம் இருக்கா? அது எப்படி நடைமுறைப்படுத்தணும், ஓவர் திங்கிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு கவனம் செலுத்தணுன்றதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் கை தூக்குங்க. இல்லைன்னா அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சூப்பர். ஓகே. அப்போ இது பற்றியான தெளிவு இன்னும் வரணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த நிழல் காலத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சித்ரா அம்மா ஓகே, தம்ஸ் அப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரெசென்ட்டில் இருக்கிறது, அவ்வளோதான். தேவையான சிந்தனையை மட்டும் பயன்படுத்துங்க. நீங்கள் இது ப்ரெசென்ட்டில் இருக்க என்ன ஆகிடும் அப்படின்னா தேவையில்லாத ஓவர் திங்கிங் வராது. நம்மளுக்கு என்ன தேவை? அப்போ இன்றைக்கி முடிவு பண்ணுறோம், சென்னை போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? டிக்கெட் புக் பண்ணணும். டிக்கெட் இருக்கா? இருக்குது. அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா? இருக்குது. புக் பண்ணியாச்சு, முடிஞ்சது. அடுத்து என்ன? சென்னை 2 நாள் போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன தேவைகளோ அதை எடுத்து வச்சிடறோம், முடிஞ்சது. இதுக்கு மேலே எதுவும் நம்ம யோசிக்கக்கூடாது. அடுத்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ, இப்போ என் பேச்சு கேட்டுட்ருக்கீங்க, அது மேலே கவனம் செலுத்துறீங்க. பேச்சு முடிஞ்சதுக்கப்புறமே திங்கிங் பண்ணக்கூடாது, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போயிடணும். ஸோ இதை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா சூப்பரான ஒரு மாற்றம் நடக்கும் வாழ்க்கையில். நீங்கள் அனுபவிக்க போகிற மாற்றம் என்ன அப்படின்னா லைஃப் அப்படியே திருப்பி போடும். நம்ம இப்போ நடக்கிற விஷயங்கள் மேலே கவனம் செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா மனம் சமநிலை அடையும். தேவையில்லாத சிந்தனை இல்லை அப்படின்னா தேவையில்லாத எமோஷன்ஸ் வராது, பயம் வராது, கோபம் வராது. இன்னும் இதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது, நம்ம வாய்ப்பு இருந்தால் அடுத்து பேசுவோம். இன்னும் இந்த கோப உணர்வு, எரிச்சல் உணர்வு, ஏன் நம்ம இவ்வளோ பிரச்சனைக்குள்ளாகிறோன்றதை நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யணும். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரெசென்ட்டில் இருக்கிறது. இதை பண்ணுங்கள். இதில் வர மாற்றத்தை உணர்ந்துட்டு அடுத்த செஷனில் நம்ம பேசுவோம். நிச்சயமாக அதுக்கான டாப்பிக்கும் இருக்குது, இப்போவே நான் கமிட் பண்ணுறேன். அடுத்த மாதமோ எப்போது வாய்ப்பு இருந்தால் நம்ம பானுமதியமாக சொல்லுங்கள், அந்த டாபிக் மட்டும் ஞாபகம். இதை ஒட்டி அந்த டாபிக் இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா ஒரு விஷயத்தை பேசிட்டு கிடக்கிறது சரியில்லை. பேசிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தானே நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்த முடியும். நம்ம பையனை அப்படி தானே இருக்கணும். அப்போது நீங்கள் நிகழ்காலத்தில் ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்து மேலே கவனம் செலுத்துங்க. அப்படி பிடிச்ச விஷயம் இல்லைன்ட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது மேலே கவனம் செலுத்துங்க. தமிழ் செல்வியம்மா கை உயர்த்திருக்கீங்க, என்னம்மா? தமிழ் செல்வியம்மா சார் வணக்கம் சார். சார் நம்ம இப்போ ஒரு புது இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்ததுன்னா அதுக்கு என்ன சார் பண்றது? ஓகே, இப்போ என்ன சொன்னீங்கம்மா, திரும்ப சொல்லுங்க. வேண்டியது இதுதானே, போறோம், நல்லா நடக்கணும், அதை மட்டும் நினைக்கிறதா இல்ல அது மாதிரி வரப்ப
அது தேவையில்லாததான? ஓகே. அதாவது தாட்ஸ் வரும். நீங்க சொன்ன மாரி தாட்ஸ் வந்து எப்படி வேணாலும் வரும். கொடூரமா வரும். நல்ல விதமாவும் வரும். அத கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அந்த நேரத்துக்கு அது தேவையா அப்படின்றத கவனிங்க அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 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 பிரச்சனைக்குள்ளாகுறோம்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஊரை சுத்தி வந்து ஊரடங்கு போட்டாங்க. இல்லன்னா வந்து ஒரு ஒரு கலவரம் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில நீங்க வந்து கலவரத்தினால நம்ம செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்காம, கலவரத்துலேருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கிறது? கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம சேஃபா இருக்கோமா? அந்த தேவையான சிந்தனைய மட்டும் யோசிச்சு நம்ம சேஃபா இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பாம் போட்டு நம்மள கொல்றதெல்லாம் அது அந்த பிரசன்ட்ல வர்றது நடக்கிறது அப்போ பார்ப்போம். ஆனா நமக்கு தேவை அந்த நேரத்தில என்ன? அப்படின்றத கவனிச்சா போதும். தாட் வரும். எப்படி வேணாலும் வரும் தாட். ஆனா அந்த தாட் அந்த அந்த நேரத்துக்கு அந்த தாட் எப்படி வந்தாலும், உதாரணத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சடங்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்க நேரத்தில வந்து ஒரு இறப்ப பத்தியான ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அது வேண்டாம். அது தவிர்த்துருங்க. அந்த நேரத்தில பிரசன்ட்ல என்ன தேவை அப்படின்றத மட்டும் கவனிங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். நெகட்டிவா, பாசிட்டிவான்றத பார்க்கறத விட்டுட்டு, அதில வந்து திங்கிங் செயல்படுத்துற அந்த யோசனை வேணுமா அப்படின்றது இருக்கா, இல்லையா பார்த்துட்டு, தேவைன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா பிரசன்ட்டுக்கு வந்துருங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது அந்த தாட் வந்து தேவையில்லாம தான் வந்திருக்கும். சில நல்ல தாட்ஸ் வரும். நமக்கு வந்து தேவை இருக்கு, நம்ம வாழ்க்கைக்கு தேவை இருக்குன்னா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவையான அந்த செயல்படுத்துற அந்த திங்கிங்கை வச்சுக்கிட்டு நகர்ந்துருங்க. சரிங்களாம்மா? ஸோ இப்போ தாட்ஸ் அண்ட் திங்கிங்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பிரசன்ட்ல இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஜெயந்தி அம்மா, ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஜெயந்தி பாலம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. பிறருக்காக வேண்டியே வாழ்ந்துகிட்டு இருக்கையா, எனக்காகண்டி நான் வாழணும்னு நினைக்கிறையா. தூக்கம் வரல, படுத்ததும் உருண்டுகிட்டே இருக்கேனே ஐயா. இப்ப அப்படியா? நீங்க உங்களுக்கு நல்ல பதில் நிறைய இப்பவே tips சொல்றேன். சொல்லியிருக்கீங்க. பட் புரியுது, ஆழ்ந்து உள்நோக்கி போகணும்னு புரியுதுயா. ம். சரி, உங்களுக்கு ஜெயந்திமாக்கு நான் பதில் சொல்றேன். அடுத்து மாணிக்க வாசகம் ஐயா. மாணிக்க வாசகமையா. ஐயா கேக்குதா ஐயா? கேக்குதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து இந்த திங்க் பண்ணையில சுத்தி நடக்கிற இந்த சில போலியான இது, இந்த அக்கிரமங்கள், உலகத்தில் நடக்கிற இது, இந்த இப்ப இதெல்லாம் இது பண்ணையில அது வந்து சில இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாம நமக்கு வருது ஐயா. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்படி அதை வந்து அது தப்புன்னு தெரியுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ம். எப்படி அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து நம்ம தாட்ஸை வந்து வெளியே வர்றது, இல்லை அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம விலகி நிக்கிறது ஐயா அந்த இதுலேருந்து, அந்த ஓவர் திங்கிங்லேருந்து? அதுதான். அப்போ நம்ம சுத்தி நிறைய விஷயங்கள் அதான் சொன்னேன் இல்லையா சார், கொடூரமான விஷயங்கள் நடக்கும். அப்போ நம்ம அது மேல கவனம் செலுத்தணும். நம்மள சுத்தி ஒரு உலகம் இருக்கும்ல. இப்போ கையில டெக்னாலஜி வளர்ந்து கையில ஃபோன்ஸ் வந்ததுனால மீடியா வந்து ஒரு விஷயத்த டக்குன்னு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க ஒரு ஹெலிகாப்டர் எங்க ஊர்ல கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி உடைஞ்சது இல்லையா? பிபின் ராவத் அப்படின்ற அவர் வந்து இறந்து போனாரு. ஸோ அது வந்து எனக்கு வந்து அபுதாபிலேருந்து கூப்பிட்டு சொல்றாரு என்னோட ஃப்ரெண்டு. டேய் ஃப்ளைட் ஏதோ இது ஹெலிகாப்டர் ஏதோ வெடிச்சிருச்சுன்னா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. அப்போது டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு பாருங்க. வெளியூர்லேருந்து நம்மளுக்கு கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. நம்ம எப்படி கடக்கிறதுனா, நமக்கு நம்மளை சுற்றி ஒரு உலகம் இருக்குல்ல. இப்போ மாணிக்க வாசகமையா உங்களை சுற்றி ஒரு உலகம் இருக்கும்ல. உங்களோட குடும்பம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ வேலை சம்மந்தமாகவோ ஒரு ஒரு உலகம் இருக்கும் இல்லையா? இது ஒரு 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 சின்ன உலகம் தான். இந்த உலகத்துக்கு நீங்கள் இந்த நெகட்டிவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செயல் பண்ணணுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களோட உலகத்தை நினச்சிட்டா இந்த மொத்த உலகமே எப்படி இருக்கும்? சூப்பர் ஆகிடும்ல. அது இல்லாமல் போகிறதுனால தான் அங்கங்கே சமன்கேடு இருக்குது. ஒரு சிலர் செல்ஃபிஷாக யோசிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த மன சமநிலை இல்லாததுனால தான் ஒருத்தரோட மனசு சமநிலை இல்லாமல் போகும்போது சொசைட்டியில் என்ன ஆகுதுன்னா பல பேருக்கு பாதிப்பு உண்டாகுது. அப்போ ஒவ்வொருத்தர் இந்த மாற்றம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும் அப்படின்றது தான். இப்போ ப்ரெசென்ட்டில் இருந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன வேணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்ன்ற நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், அதை செயல்படுத்திடுவோம். அப்போ இப்போ வெளியே எங்கேயாவது கொடூரமாக ஒரு விஷயம் நடக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கடக்கிறதுக்கு என்னை சுற்றி இருக்கிற உலகத்தில் நான் என்னோட பங்கு என்ன அப்படின்றத கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த தாட் வரும். இது ஏன் உலகத்தில் நடக்காமல் இருக்கு, நான் என்ன பண்ணணுன்ற தாட் வரும். அதை அந்த நேரத்தில் செயல்படுத்தி பாருங்க, நிச்சயமா மாற்றம் உண்டாகும். நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நம்ம
அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவ்வளவுதான். நம்ம போயிடும். கண்ட்ரோல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உலகத்துல நான் சொன்ன இந்த சொசைட்டியோட நம்ம சுத்தி ஒரு உலகம் இருக்கும் இல்லையா, இதுல நம்ம கண்ட்ரோல் இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஆர்டர் போட்டா செய்யறதுக்கு ஆள் இருக்கும் உங்களோட சர்க்கிள்ல. ஆனா சுத்தி அதுக்கு வெளியே என்ன பண்ண முடியும்? ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. நம்ம கையில இல்ல. ஒரு ஓட்டு தான் நம்ம கையில இருக்கு. அதுல மாற்றத்தை கொடுக்கலாம். ஒருவேளை மாற்றம் வரல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒன்றும் மாற்ற முடியாதுல்ல. ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தை நம்ம வந்து சரிப்படுத்த முடியும் அப்படின்றதுதான். நான் சரியா இருக்கணும், என்னோட மனசு சரியா இருக்கணும், சமநிலையா இருந்துச்சு அப்படின்னா நான் என்னோட செயல்ல சரியா இருந்தா என்னை சுத்தியும் செயல் சரியா இருக்கும். அப்போ எங்கேயோ நடக்கிற விஷயத்தை பத்தி கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை சுத்தி இருக்கிற விஷயத்த சரி பண்ணும் போது அங்கேயும் மாற்றம் நடக்கும். நல்லதுங்க. வாழ்க வளம். ஓகே, நல்லதுங்க. இன்னொரு அம்மா சொன்னாங்க, நான் எனக்காக வாழலை அப்படின்னா தயவு செஞ்சுமா உங்களுக்காக போய் வாழுங்கம்மா. முதல் ஆள் நீங்க யாருக்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா உடனே சொல்லுவாங்க, நான் என் குழந்தைக்காக இருக்கேன், நான் புருஷனுக்காக இருக்கேன், நான் வந்து சொசைட்டிக்காக இருக்கிறேன் அப்படின்னு. முதல்ல இங்க இருக்கிறவங்களாம் யாருக்காக வாழணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்காக வாழுங்க. நீங்க உங்களுக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களை சுற்றி இருக்கிறதா அழகாக இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறப்பனா நல்லா இருப்பாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நிறைய பெண்கள் அவங்ககிட்ட இருந்து வர்றது, ஆண்கள் கூட, ஐயோ நான் என் குழந்தைய படிக்க வச்சுட்டா போதுங்க, ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன பிடிச்ச விஷயத்த செய்யும்போது மனம் சமநிலை அடையும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனசு வந்து இப்போ கஷ்டத்தோடு சொல்கிறாங்களே நான் எனக்காக இருக்கலைங்க அப்படின்னா, ஏன் இருக்கலை? உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்காக ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கான பிடிச்ச ஒரு அடுத்தவங்க எப்போவுமே கூட போகிறவங்க நீ செலக்ட் பண்ண ஓகே நீ செலக்ட் பண்ணிட்டியா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு போடாமல் உங்களுக்குன்னு பிடிச்ச உடையை போட்டு பாருங்கள். மிடுக்க ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச உடையை போட்டு பாருங்கள், அந்த ப்ரெசென்ட்டில் இருந்து பாருங்கள், அங்கே சமநிலை ஏற்படும். அப்போது நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். அந்த மாதிரி செய்யும் போது எவ்வளவு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் டயர்டும் ஆக மாட்டேங்குதுங்க, டயர்டும் ஆகாது. அடுத்தவங்களுக்காக செய்யறது நம்ம பிடிச்ச விஷயத்த நீங்க சொல்ற மாதிரி மனசு வச்சு செய்யும்போது ஒரு கிளீன் பண்றேன்னா அதுலயே நான் இன்வால்வ் ஆகி நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் கூட நான் பண்ணிட்டே இருப்பேன்னா ஆனா எனக்கு டயர்டே ஆகாது. நிச்சயமா அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா போச்சு. இருந்தாலும் அது உங்களுக்காக நீங்க பண்றீங்களான்றத பாருங்க. அது ஒரு சின்ன பார்ட் உங்களுக்காக இருக்கும், சுயநலம் இருக்கும் அதுல. சுயநலம் சுயவளம், நான் பேசிட்டு இருக்கிறது சுயவளம், சுயநலம் இல்லை. உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்றதுக்கு பேர் சுயவளம். சுயவளமா இருந்தீங்கன்னா மனவளம் வந்துடும். அப்போ அது டயர்டே ஆகாது. நீங்கள் சொல்கிற மாதிரி டயர்டே ஆகாது. ஓஷோட புக்கு படிக்கிறவங்களுக்கு டயர்டு வராது. வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், பாத்திரம் பண்ணலாம் அழகாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க டயர்டு வராது. தங்களோட தோட்டத்தை அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையாக டயர்டு வராது. பிடிச்சு செய்கிறாங்க, எந்த ஒரு காரியமே பிடிச்சு செய்யும் போது உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வராது. அதுதான் மனச்சமநிலை. நீங்கள் மனச்சமநிலையோட தான் செய்கிறீங்க, ஆனால் அதுலேயும் கவனத்தோடு செஞ்சு பாருங்கள், இன்னும் கூடுன்னு சொல்கிறேன். அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ மனம் சமநிலை அடைகிறதுக்கு பேசிக்காகவும் ஸ்ட்ராங்கான விஷயத்த நான் சொல்லிட்டேன், ப்ரெசென்ட்டில் இருக்கிறது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை இதில் சந்தேகம் இருந்தால் ஃப்யூச்சரில் என்னை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், மனசும் உடலும் ஒன்று தான். 2ல் 1 தொடுங்கன்ற மாதிரி இப்படி சொல்லுவாங்களா, 2ல் 1 தொடுங்க அப்படின்வாங்களா, இதுதான் மனசு உடல் 2 ஒன்று தான். அப்போ இப்போ மனசை வந்து சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். உடல் சமநிலையாக வச்சுக்கணும்ல. பையா சொன்னார் உடல் தாங்க ஃபஸ்ட்டு, 75% உடல் தாங்க, உடல் நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எஸ், உடலும் மனமும் நல்லா இருக்கணும். உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு போன டைம் நான் ஒரு 4 விஷயம் சொன்னேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போன மீட்டிங்கில் இருந்தவங்க யாராவது சொல்லுங்களேன். 4G அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். தூக்கம், தாகம், ஓய்வுங்கயா. சூப்பர்மா. அப்போது நான் இந்த 4 விஷயத்தை பசியை கவனித்து சாப்பிட்றது. அப்போ நம்ம உடல் கெட்டு போச்சு, மனசு கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 விஷயங்களை தப்பு பண்ணுறோம். அதனால் நம்மளோட உடல் கெட்டு போயிடும், மனசும் கெட்டு போயிடும். முதல்ல அதை மாற்றுவோம். அப்போது இப்போ கவனிங்கன்னு சொன்னல, ப்ரெசென்ட்டில் இருங்கன்னு சொன்னல, இந்த ப்ரெசென்ட்டை உங்கள் மனசு உங்கள் உடம்பு மேலே வைங்க. இந்த கவனத்தை உடம்பு மேலே வச்சு உங்கள் உடலில் பசிக்குதா அப்படின்றத கவனிங்க. பசியை கவனித்து அதை ருசியை கவனித்து நல்லா கவனித்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த கவனிப்புன்னு சொல்லும் போது இப்போது அன்றாட நம்ம செய்யக்கூடிய வேலையில் வந்து ஒரு முக்கியமான வேலை இந்த சாப்பிட்ற வேலை இல்லையா? அடுத்த வேலை பசிச்சிருமோன்னு இப்போ சாப்பிட்றவங்க இருக்காங்க, இனிமேல் அதை பண்ணாதீங்க. பசியை கவனித்து சாப்பிடுங்க. சாப்பிடும் போது சுவையை கவனிங்க, அப்போ அதில் கவனம் கூடும்.
நான் சில பேருக்கு என்ன சொல்லுவேன்னா, சாப்பாடு எடுத்து வாயில போட்டுட்டு கண்ணை மூடி அந்த 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 சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். எப்படின்னா இந்த டைரி மில்க் சில்க் அப்படின்னு ஒரு ஆட் வருது இல்லையா, அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா அந்த வாயில் வச்சுக்கிட்டு அப்படி அந்த ரசனையோடு சொல்லும் போது நம்மளுக்கு வாய் வரும். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு வேளை உணவும் ஒவ்வொரு வாயில் போடுற உணவை வந்து கவனித்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது இன்னும் கூடுதல் கவனம் உங்கள் உடல் மேலேயும் மனசு மேலேயும் வரும். அப்போ அந்த அந்த உணவு வாயில் போகும்போது ஆஹா, பல்லில் போய் மாட்டிக்கும்ல, பல்லில் போய் சிக்கும்ல, அப்போ பல்லில் போய் சிக்கும், ஆஹா இங்கே ஒரு பருக்கு சிக்கிருச்சு, ஓகே இது என்ன பருக்கு, ஓகே இது வந்து கடுகு, ஓகே வந்துருச்சு, இப்போ மெல்லு, ஓகே இப்போ டேஸ்ட் போயிடுச்சு, முழுங்கிடு, ஓகே அடுத்த அடுத்த வாய் கொஞ்சம் அப்படியே ஊறுகாய் தொட்டுக்கலாமே, ஆஹா ஊறுகாய் நம்ம செஞ்ச ஊறுகாய் எவ்வளோ புளிப்பாகவும் சூப்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசனையோட ரசித்து ருசித்து கவனித்து சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மீட்டிங்கில் சொல்லுங்கள், இந்த ரசித்து ருசித்து கவனித்து சாப்பிடும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ முதல் கட்டமாக பசியை உணருங்க, கவனித்து அதுக்கு என்ன ருசி கேட்குதோ அந்த உணவை கவனித்து பொறுமையாக சாப்பிடுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, தாகம். உடம்புல வந்து தாக உணர்வு அப்படின்றது இருக்குது, அது முதல்ல போய் கவனிங்க. இப்போ வெயில் காலம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தாகத்துக்கும் பசிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். இப்போ பசிக்கும் போது நீங்கள் கவனித்து பாருங்கள், சாப்பாடை கண்டா, அதாவது திட உணவு பார்த்தா பிடிக்காது, ஆனால் நீர்த்தாகாரங்களை பிடிச்சா பிடிக்கும். நீர்த்தாகாரங்களுக்கு கூழோ ஜூஸோ அதை வந்து சாப்பிடணும் போல தோணும் பசிக்கும் போது, அதை எடுத்துக்குங்க. அது எடுத்து அதையும் ரசித்து சில பேர்லாம் கடக்கணுன்னு ஒரு ஜூஸை குடிச்சிடுவாங்க. அப்படி இல்லாமல் கொப்பளிச்சு பொறுமையாக ஜூஸோ கஞ்சியோ நம்மளுக்கு தேவைப்படுறத பசிக்கும் போது ருசித்து குடிச்சு பாருங்கள். இதுக்கும் தாகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தாகம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஜூஸ் குடிக்கக்கூடாது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். இயற்கையான தண்ணியாக குடிங்க, முடிஞ்சால் பானையில் ஊற்றி வச்சு குடிங்க. ஃபில்டர் தண்ணியோ ஆரோ வாட்டர் குடிக்காதீங்க, சுட வச்ச தண்ணியை குடிக்காதீங்க, நார்மல் வாட்டரை குடிங்க. வாய் வச்சு கொப்பளிச்சு குடிங்க, அது ரொம்ப அவசியம். இந்த உதடு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மண்ணீரலோட வெளி உறுப்பு. அப்போ இங்கே வச்சு குடிக்கும் போது நம்மளோட ஜீரண உறுப்புகளுக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும். கொப்பளிச்சு குடிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட உள்ளுறுப்புகளுக்கும் நம்ம உடம்புக்கும் தேவையான எவ்வளோ தண்ணி தேவை, ஆற்றல் மிக்க தண்ணி தேவைன்றது இங்கேயே தீர்மானிச்சிடும். பொறுமையாக முழுங்கும்போது அளவு வந்து நம்மளுக்கு தெரியும், லிட்டர் கணக்கில் அளவு வச்சுக்காதீங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், தூக்கம். ஏற்கனவே நம்ம தூக்கத்தை பற்றி பேசியிருக்கோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். மனுஷனாக பிறந்துட்டீங்க, எப்படி வந்து உணவு தேவை இருக்கோ அதே போல் வந்து தூக்கம் அப்படின்றது இரவில் 9 to 3 ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கணும். 3 மணிக்கு அப்புறம் எப்போ எழுந்திரிச்சாலும் சரி, அதுக்குன்னு ஓவராக தூங்கக்கூடாது. நான் 9 மணிக்கு தூங்கிட்டேன், காலையில் 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன் இல்லாமல் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம் உங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் முடிவு பண்ணிக்கிங்க. ஆனால் 9 மணிக்கு தூங்கிடணும், அதிகபட்சம் 9:05 இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கிரேஸ் பீரியட் கொடுத்தோம் அப்படின்னா 9:30 அப்படின்னு சொன்னால் வந்து சொல்கிறாங்க, சார் நான் 10 மணிக்குள்ளே படுத்துறேன் சார், 10:30க்குள்ளே படுத்துறேன் சார் அப்படிம்பாங்க. 9னா அதிகபட்சம் 9:05க்கு படுத்துருங்க. தூக்கத்தை சரி பண்ணுறதுனால இந்த இந்த நிறைய தொந்தரவுகள் உடலில் சமநிலை இல்லாமல் போகுது இல்லையா, இந்த எரிச்சல், கோவ உணர்வெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் போயிடும். நோயுற்ற காலங்களில் நம்மளுக்கு தேவையான ஹார்மோன்கள் இப்போ சுரந்தால் மட்டும்தான் நோயுற்ற காலங்களில் நம்ம உடம்புல வந்து சீக்கிரமாக நோயிலேருந்து விடுபடுறதுக்கு உதவியாக இருக்கிற ஹார்மோன்கள்லாம் இப்போ சுரக்கும். அதனால் நேரமாக தூங்குங்க, அது ரொம்ப அவசியம். ஏன் இந்த டாப்பிக்கை சீக்கிரம் சொல்லிடுறேன் அப்படின்னா, ஏற்கனவே தெரியும், நினைவூட்டுறதுக்கு மட்டும் இருந்தனால தான் கொஞ்சம் அவசரமாக சொல்கிறேன். ஸோ பசி, தாகம், தூக்கம். இந்த தூக்கத்தை அடுத்தது தூக்கத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் வித்தியாசப்படுத்த முடியாது, ஓய்வு. நிறைய பேர் ஓய்வு எடுக்க சொன்னால் ஐயோ ரெஸ்டெல்லாம் எடுக்க முடியாதுன்னுவாங்க. ஏங்க 5 நிமிஷம் ஓய்வு கொடுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, அப்போ ஓய்வுனா தூங்குறது இல்லையா அப்படின்பாங்க. ஓய்வுன்றது அந்தந்த உடல் அந்தந்த தேவைக்கு, அப்போது இருக்க தேவைக்கு ரெஸ்ட் கொடுக்கறது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, மேலே கம்பியை பிடிச்சிட்டு ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த கையை பிடிச்சிருப்பாங்க மேலே, கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கை மாற்றுவாங்க. ஏன் மாற்றுறாங்கன்னா, இந்த கையில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் பிடிச்சிருந்ததுனால இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த கை தூக்குறோம். அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது சாஞ்சு ஒரு பக்கம் சாஞ்சு நிற்கிறது, அப்போ இந்த இடுப்பு லைட்டாக ஸ்ட்ரெயின் ஆகிறது தெரிஞ்சு அப்படி வளையிறது, இன்னொரு இடுப்புக்கு மாற்றுறது. ஓடி ஆடி வேலை செஞ்சவங்க கொஞ்சம் நேரம் நீட்டி படுத்துக்கிட்டால் அது ஓய்வு. பகலில் ஓய்வு தான் எடுக்கணும், தூங்கக்கூடாது. ஒருவேளை தூக்கம் வருது, ரொம்ப வேலை செஞ்சிட்டோம், அழுத்து போயிடுச்சு, வெயிலில் ரொம்ப வேலை செஞ்சிட்டோம்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தூங்குறதுனால பிரச்சனை இல்லை, அதுவுமே கவனிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ உடல் மேலும் கவனம் வைக்கிறதுக்கு இந்த 4 விஷயத்த கவனிங்க போதும். ப்ரெசண்ட்டில் இருக்கணும்,
அந்த ப்ரெசென்ட்ல உடல் மேலே என்ன கவனம் வைக்கணும் அப்படின்னா, அந்த பசி, தாகம், தூக்கம், ஓய்வு. இதை முதல்ல கவனிங்க. இதை தாண்டி எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அந்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், சமைக்கிறதோ, நீங்கள் செய்கிற வேலையோ, நடக்கிறதோ, உடற்பயிற்சியோ, தியானமோ, எது பண்ணுறீங்கனாலும் அது மேலே கவனத்தை வச்சீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த மனச்சமநிலையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக எனக்கு ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வரதுன்னு முழு சாத்தியம் இருக்குது. இதை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும், இதை நான் நிறைய பேர்த்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி நல்லா ஆனதுனாலையும் தான் இங்கே பேசுகிறதுக்கான சூழல் அமைஞ்சது எனக்கு. ஒருவேளை இதில் சந்தேகம் இருக்குது, இப்போ நான் பேசின விஷயத்தில் சந்தேகம் இருக்கிறவங்க, ஆமாம், நேரம் எவ்வளோ நேரம் இருக்கு இன்னும்? ஐயா வாழ்க வளம். இன்னொரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாங்க ஐயா. 8 மணி வரைக்கும் ஐயா. ஓகே. இந்த விஷயத்த ஆரம்பத்திலே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், மறக்கலை. சரி, இப்போ வேண்டாம், கடைசியாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இறை சாதனை மார்க்கத்தில் வந்து 1 வருஷம் இருக்குமாம்மா? முதல் மீட்டிங்கு 1 வருஷம் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக என்னோட நண்பர் ஒருத்தர் சிகிச்சை அனுப்பினேன். ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சி, குழந்தையும் பிறந்துருச்சு. பிறந்து இப்போ 3 மாதம் 4 மாதம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்தோடனே கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இறை சாதனை மார்க்கத்துலேருந்து நம்மளை தொடர்பு கொண்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான குழந்தை பாக்கியம் கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான். போன வாட்டி மீட்டிங்காக நீங்கள் கேட்கும்போது எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்போவே அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டேன், ஐயா இந்த விஷயத்த நான் கன்வே பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவருக்காக அடுத்து உங்களோட இதில் வந்து பிரார்த்தனையாக வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் ஒரு ஐயா. விஷயம். அடுத்து சந்தேகங்கள். இப்போ நான் பேசின விஷயத்தில் ஏதாவது சந்தேகம்? சரிங்க ஐயா, உங்களை வாழ்த்திட்டு விமலா நம்ம கேள்வி பதில் போயிடலாங்க. விமலாம்மா சந்தேகம். ஐயா உங்களை வாழ்த்திட்டு நம்ம கேள்வி பதில் போயிடலாங்க. அம்மா இன்னொரு விஷயம், சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு. இந்த கோயம்புத்தூர்ல 2 நாள் வகுப்பு நான் இந்த வாரம் எடுக்கிறேன். அந்த இமேஜை ஷேர் பண்ணலாமா? பண்ணுங்க ஐயா, பண்ணலாங்க ஐயா. பண்ணாங்க. நாங்களே அதை பண்ற ஐடியால தான் இருந்தோம். நீங்களே பண்றதுனால பண்ணலாங்க. உங்ககிட்ட அது இருக்கா, இமேஜ் இருக்கா? பூஜாம்மா, பூஜாம்மா. ஐயா நான் இப்போ எடுத்துறேங்க, ஒரே நிமிஷம். சரிங்கம்மா. ஓகே ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, அக்குபஞ்சருக்கான அடிப்படையான 2 நாள் பயிற்சி வகுப்பு. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம். அதில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சிறப்புமா. அடுத்து கேள்விகள் போயிடலாமா? இந்த ஒரே நிமிஷங்க, நான் அந்த இமேஜ் எடுத்துருக்கீங்களா? அம்மா நான் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, நன்றி. ஐயா. தேங்க்யூம்மா. நீங்க சொல்லலாங்க, இதை பத்தி சொல்லலாங்க. இது வந்து கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சரோட நடத்துகிற குணமாக்கும் கலை அப்படின்ற வகுப்பு, 2 நாள் அடிப்படை வகுப்பு. இதனால என்ன பயன் அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, நிறைய சந்தேகங்களை வந்து களைஞ்சு ஒரு மருந்தில்லாத வாழ்க்கைக்கு திரும்பி அடிப்படையான ஒரு 5 புள்ளிகளை சொல்லி கொடுத்துருவோம். அதனால் நீங்களும் உங்களோட வீட்டு ஆளுங்களுக்கும் இது பயிற்சி செஞ்சு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிகள் வந்து நிறைய சந்தேகங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும். அதுலேருந்து முற்றுமுழுதாக இந்த 2 நாள் பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது கோவையில் போத்தனூரில் நடக்குது. 2 நாள் பயிற்சி. ஃபீஸ் வந்து 2000. ஒரு சான்றிதழ், நீங்கள் பங்கு பெற்ற சான்றிதழும் ஒரு குணமாக்கும் கலை புத்தகமும் உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம். 2 நாளும் முழு வகுப்பாக இருக்கும். 2 பேர் எடுப்போம், நானும் கமலேஷ் அப்படின்ற ஒருத்தர். வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லை கலந்துக்கலாம். நல்லதுங்கம்மா. ஓகேங்க, நன்றிங்க. நன்றி. கான்டாக்ட் நம்பர்ஸ் இதில் இருக்க, வேணா குரூப்பில் வேணா போட்டு விடுங்க. கான்டாக்ட் நம்பருக்கு வேணா தொடர்பு கொள்ளுங்க. நம்ம போஸ்டர்ல கூட நம்பர் போட்டுருக்கோங்க ஐயா. நம்பர் இருக்கு. சரி, நல்லது. இருக்குங்க, நம்ம சேட்லயே இப்போ போட்டுதானே போட்டுடலாங்க ஐயா. ஓகேங்கம்மா, நல்லது. ஓகே நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா அவங்க இன்னைக்கு மிக சிறப்பா அவசியம் வந்து உடல் நலமா மனவளமான்ற டாபிக்ல ரொம்ப நமக்கு வந்து இன்னைய வகுப்பு வந்து ஒரு நேரடி வகுப்பு மாதிரி இருந்தது. நம்ம ஜூம்ல இருக்கிறோன்ற நினைவே வரல.
நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கிளாஸ்ல உட்காந்து எதிர் எதிராக உட்காந்து பேசுகிற மாதிரி இன்ட்ராக்ஷனாக ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க ஐயா. அதாவது உடலும் மனமும் ஒன்று தான். பிரச்சனை வரும்போது தான் மனம் கெட்டு போகுது. நம்ம அந்த 5 எமோஷன்ஸு எந்தெந்த மூலகத்தோட தொடர்பு கொண்டு நமக்கு எந்த மாதிரி நம்ம அந்த எமோஷன்ஸ்னால மூலகங்கள் கெடுதா, இல்லை மூலகங்கள் கெட்டு போகிறதால எமோஷன்ஸ் வருதா, அதை பற்றியெல்லாம் ஐயா சிறப்பாக சொன்னாங்க. அப்புறம் 1/2 மணி நேரம் நம்ம தவம் வந்து மனதை வளமாக வச்சுக்க செய்கிறோம். ஆனால் அது மற்ற 23.5 மணி நேரம் நம்ம அமைதியாக இருப்பதற்காக பண்ணுறோம். ஆனால் அப்படி இருக்கிறோமானா இல்லை. ஏன்னா அந்த தாட்ஸும் திங்கிங்கும், தாட்ஸுன்றது தானே எழுந்து அது அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த தாட்ஸை ஒட்டி தான் நமக்கு அதை கற்பனையாக நம்ம நிறைய நெகட்டிவாக அதை யோசித்து அதை நம்ம ஓவர் திங்கிங்காக மாற்றிக்கிறோம். அப்போ அதை எப்படி நாம் அந்த ஓவர் திங்கிங் வராமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் ஐயா சொன்னாங்க. அப்போ நமக்கு பிடித்த விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை செய்யும்போது அந்த கவனத்தோடு செய்யறது. அப்போ பிடித்த விஷயங்களை நம்ம பாட்டு செஞ்சுட்டே போயிட்டு இருப்போம். இப்போ அது மேலே மனம் வைது அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது அப்போ வந்து நமக்கு இந்த ஓவர் திங்கிங் வராது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் உடலை நம்ம சமநிலையோடு வைத்து கொள்ளணும் அப்படின்னா அந்த 4G அது எப்பவுமே நமக்கு வந்து ஒரு 4 கோல்டன் ஒரு இதுதான் அது. அப்போ பசி, தூக்கம், தாகம், ஓய்வு, இந்த நேரம் நம்ம ப்ரெசண்ட்டில் அதை கவனித்து செய்யணும் அப்படின்னு தான். இந்த மாதிரி பிடித்த விஷயங்களில் நம்ம மனம் வைத்து செய்யும்போது அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது நம்ம மனமும் உடலும் நம்ம அந்த சமநிலையை சமாதானமாக இருக்கும்ன்றதை மிக அழகாக இன்னைக்கு நமக்கு சிறப்பான விளக்கம் கொடுத்தாங்க. இது தொடர்ச்சியாக நமக்கு அடுத்த வகுப்பில் ஐயா இன்னும் பல விளக்கங்களை நம்ம கொடுக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களே, நாம் இன்றைய வகுப்பு சிறப்பாக எடுத்ததற்காக வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். இன்று மிக சிறப்பான விளக்கம் கொடுத்த அக்கு ஹீலர் ரமேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஒரு சின்ன அறிவிப்புகளுக்கு பிறகு நம்ம கேள்வி பதில் போயிடலாம். உமாமா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறு அறிவிப்பு. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம இறை சாதனை மார்க்கத்துல ஆனந்த யோக மையத்துல சிறு குழந்தைகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி இருக்கிறது. 7 வயதிற்கு மேல் 11 வயதுக்கு உள்ள மாணவியருக்கு 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. மாணவர்களுக்கு வந்து 13 17 வரைக்கும் மாணவர்களுக்கு 50 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. இதை வந்து நீங்க வந்து ismyoga.comல இணையதளத்துல பதிவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி நாளைக்கு புதன்கிழமை காலையில 10 மணிக்கு கலந்தாய்வு கூட்டம் இருக்குது, அனைவரும் கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம இறை சாதனை மையத்துல கப்பரஷா, அதாவது கருவில் திருவுடைய குழந்தை பேர் வகுப்பு நம்ம ஜூம்ல வழியாக மே 1ஆம் தேதியிலிருந்து இறை சாதனை மையத்துல ஆனந்த யோகா மையத்துல தொடங்கப்பட உள்ளது. வகுப்பு வந்து காலையில 6 to 7 மணி, வாரத்துல 3 நாட்கள், திங்கள், புதன், வெள்ளி, மொத்தம் 15 வகுப்புகள் நடக்குது. 3 மாத கர்ப்பிணியா இருக்கிறவங்க பெண்கள் வந்து இதுல 3 மாதத்துக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் இதுல கலந்து கொள்ளலாம். 25 அன்பர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. விருப்ப நன்கொடைய நம்மளால முடிஞ்சதை கொடுக்கலாம். இத்தகவலை அவசியம் நமக்கு தெரிஞ்ச கர்ப்பிணி பெண்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு மிகுந்த சேவையை செய்வோம் என்று வாழ்த்தலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அதே போல நாளை மாலை சிறப்பு சிந்தனை உரையாக காதலிப்போம் கண்களை அப்படின்ற தலைப்புல நம்ம அக்கையில மகேஷ் ஐயா அவங்க வந்து பேச இருக்கிறாங்க. அதை முடிஞ்சவங்க நம்ம நாளை மாலையும் நம்ம கலந்து பயன்பெறலாம். ஓகேங்கம்மா, கேள்வி பதில் போலாம். வாழ்க வளமுடன். விமலாமா, உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குமா, நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அதாவது நிகழ்காலத்துல வாழணும்னு சொல்றீங்க. நம்ம கூட இருக்கிறவங்க எதிர்மறையா பேசுறதும் எதிர்மறையா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம மாற்றிக்கிட்டு எப்படி நிகழ்காலத்துல வாழ்றணும் ஐயா? அதுதான் எண்ணங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் என் மைண்ட் எப்பயும் வெளியில இருக்கு, அதனால தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறேன் ஐயா. சரி, இப்போ அவங்க எதிர்மறையான சிந்தனைகளோட பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் பொதுவா இது வந்து நான் சொன்ன விஷயத்துல இருந்து வெளியே இருந்து யோசிச்சு பாருங்க.
இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட மைண்ட் இருக்கு, என்னோட மனசு இருக்கு. இதுக்கு வெளியே நடக்கிற எந்த ஒரு விஷயமே என்ன பாதிக்க கூடாது. ம். எனக்கு என்ன தேவைன்றது நான் நிழல் காலத்தில் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து அது தீர்மானிக்க முடியும் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயத்த செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் இதை செய்ய 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 உடம்பு மேலே கவனத்தை வைப்பீங்க, அதுக்கப்புறம் பிடிச்ச விஷயத்த செய்வீங்க. நிழல் காலத்தில் இருக்க இந்த எதிர்மறையான பேசுகிற ஆட்கள் வந்து உங்களை விட்டு விலகி போகிறது நீங்கள் கவனிப்பீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இல்லைன்னா அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை ரொம்ப குடும்ப உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான எண்ணங்களை விட்டு அவங்க மாறிடுவாங்க. ஏன்னா நீங்கள் மாற ஆரம்பிச்சிடுவீங்க இல்லையா? இப்போ சரிங்க. நான் என்னோட ப்ராக்டிஸோட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பசிச்சு சாப்பிடு, நேரமாக தூங்குங்கன்னு சொல்லுவேன். இந்த 4G வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கேன். அப்போது ஆரம்ப காலத்தில் நான் இது பண்ணும்போது விளையாட்டாக என் கூட பேசின என்னோட நண்பர்களாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், நம்மளை மதிக்க மாட்டாங்க. குடும்ப உறுப்பினர்கள் எப்போவுமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம என்ன பெரிய சாதனையாக வந்து எது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா அவங்க நாம் ஒன்று சாதிச்சு காட்டணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி தான் பார்க்கணும்னு நினச்சேன், பாரு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதை விட பெரிய ஒரு சாதனையை பண்ணி வச்சுருப்போம் நம்ம. சரியா? அப்போது நம்ம அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம நம்ம என்ன வேணுன்றதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னாலே ஆரம்ப கட்டத்தில் என்னோட நண்பர்கள் கேலி கிண்டலாக தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் ஃபாலோ பண்ண என்ன ஃபாலோ பண்ணுறவங்க, என்னோட பேஷண்ட்ஸ் வந்து என்னோட ஹீலிஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா புரிஞ்சிடும் அவங்களுக்கு. இல்லைனா நான் சொல்லியே அவங்க சொல்லி திருத்தணும்னு கிடையாது. நான் ஃபாலோ பண்ணும்போது அதனோட ரிசல்ட் இருக்குல்ல, அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள், என்னோட நண்பர்கள்லாம் வந்துட்டு அதை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நிழல் காலத்தில் இருங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எது காதுக்கு வந்தாலும் அது மேலே கவனம் செலுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். சரிங்க. அது மேலே கவனம் செலுத்த ஓவர் திங்கிங் வரும். மனசமநிலை அடையும். மனசமநிலை இல்லாமல் போயிடும். மனச்சமனுக்கு வந்து முக்கிய காரணம் வந்துட்டு நம்மளை கவனிக்கிறது. ஃபஸ்ட்டு உங்களை கவனிங்க. அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா, நான் எனக்காக வாழல, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்காக வாழுங்க. யார் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, யார் ஃபஸ்ட்டு முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அப்படி உங்களை பாருங்கள், உங்களோட மனசும் உடம்பும் சமநிலை அடைகிறது தெரியும். உங்கள் வாழ்க்கை சுபிட்சம் அடையும். உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் அழகாக மாறும். ஃபஸ்ட்டு உங்களை மாற்றுங்க, அப்புறம் சுற்றி இருக்கிறதெல்லாம் மாறும் நிச்சயமாக. வாழ்த்துக்கள். சரி, நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக சுரேஷ் ஐயா, தன்வீட்டு கொடுத்துருக்குறது ஐயா. சுரேஷ் ஐயா, வீடியோவில் வந்தால் சிறப்பாக இருக்கும். கேள்வி கேட்குறவங்க வீடியோவில் இருந்தீங்கன்னா எனக்கும் பார்த்து ஒரு பெரிய இன்ட்ராக்ஷன் இருக்கும்னு நம்புறேன். நல்லதுயா, சிறப்புங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். மிக சிறப்பாக இருந்தது. மிக சிறப்பாக இருந்தது. நல்ல கிளாஸ் எல்லாம் இருந்தது. அது இன்ட்ராக்ஷன் கிளாஸ் மாதிரி இருந்தது. யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லதுங்க. ஐயோ, ஒரு ஆன்லைன் கன்சல்ட் பண்ணுறீங்களா? நான் ஃபோனில் கன்சல்ட் பண்ணுவேங்க. பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாங்க. இல்லை கேட்கலாம்னு சொல்லி. சரி, நான் பேசுனேன். இல்லை பேசுங்க ஃபோனில் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி, வாழ்க்கை. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து செவ்வேல் ஐயா, அன்மியூட் கொடுத்துருங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன் ஐயா. நம்ம சிறப்பாக வணக்கம். 5 மூலங்கள், இந்த பஞ்சபூதங்கள் வந்து நீர், நிலம், நெருப்பு, காற்று, அது எதுக்கு பாதிப்படைதுன்னு சொன்னீங்க ஐயா, அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பாதிப்புனா எந்த பாதிப்பு கேட்குறீங்க? நீர்ல இருந்து நம்ம கணையம் போயிடுதுன்னு சொன்னீங்க. அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து நம்ம கூட்டா இருக்கணும்னு சொன்னீங்க. நீர், இதுல நிலம். புரிஞ்சதுங்க. பொதுவாக பஞ்சபூதங்கள்னு சொல்லும் போது நெருப்பு, நிலம், காற்று, நீர், மரம் அப்படின்னு சொல்லுவோம். அக்குபஞ்சர் சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இது கனெக்ட் ஆகி 12 உறுப்புகள் இருக்கு. அந்த 12 உறுப்பு இங்கே பிரச்சனை இல்லை, அதனுடைய ஆற்றல் சேனல்ஸ்ன்னு சொல்லுவோம், மெரிடியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த மாடர்ன் சயின்ஸோட கான்செப்டுக்குள்ளே போயிட்டோம், கிளினிக்கல் அக்குபஞ்சர் வந்து அந்த ஆஸ்பெக்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தொந்தரவு இருக்குன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு வந்து ஒரு 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 கிட்னியில் பிரச்சனை அப்படின்னு வருது அப்படின்னு வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம வந்து கிட்னியை பார்க்கக்கூடாது, நீர் மூலகம், ஒவ்வொரு மூலகமுமே அதுக்கு தொடர்புடைய அந்த உறுப்புகள் மூலியமா அதனோட வேலையை முழுமை பெற செய்யும், அவ்வளவுதான். அப்போ இப்போ வந்து நம்ம உறுப்புகள் சம்பந்தமா போயிட்டோம்னா அங்க சிக்கிடுவோம். அது நம்ம கான்செப்ட் கிடையாது. எப்பவுமே எந்த ஒரு பாரம்பரிய மருத்துவமா இருக்கட்டும், அதோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க மூல காரணம், எங்களுக்கு மூலம் அப்படின்றது இந்த பஞ்சபூதங்கள் தான். அப்ப பஞ்சபூதத்துல ஏற்படுற சீர்குலைவுனால உடல்ல தொந்தரவு, நோய் வரலாம்.
அதை சரி பண்ணுறதுக்கு உடலில் இருக்கிற இந்த ஆற்றல் புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதை தூண்டும் போது இந்த பூதங்கள் வந்து சரியாயிடும். அப்போ மூலம் சரியாகும் போது நிச்சயமாக அதனோட உறுப்புகள் வந்து குணமாயிடும்ன்றதான் புரிஞ்சுக்கணும். நான் உதாரணத்துக்கு தான் உறுப்புகளை சொல்லுவேனே தவிர அதை பயமுறுத்துறதுக்கோ இல்லை வந்து அதை பற்றியான பெரிய ஒரு விளக்கமோ தேவையில்லை. நம்ம இந்த பஞ்சபூதங்களை நல்லா சீராக வச்சுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 4G ஃபாலோ பண்ணால் போதுங்க. மனசுல பிரச்சனை வந்தா இந்த பிரசன்ட் இருந்தா போதும். ரொம்ப நல்லது. அம்மா ஒரு சொன்னாங்க, அது குழந்தை இல்ல தன்மைக்கு அவங்க சொன்னாங்க 3 நாள், அது ஈவினிங்லயா மார்னிங்லயா? அது கொஞ்சம் எனக்கு காலையிலங்க ஐயா, காலையில 6 to 7ங்க ஐயா, காலையில 6 to 7ங்க ஐயா. திங்கள் புதன் இறை சாதனம் மாதிரி எப்படி வந்து? ஆமாங்க ஐயா, அது ஜூம்ல. இறை சாதனம். ஓகே, ஜூம்ல ரொம்ப ஐயா. நன்றிமா, வாழ்க்கை வளர்க்கணும். ஓகே, நன்றி ரொம்ப நன்றிமா, வாழ்க்கை. நன்றி. அடுத்ததாக ஜெயந்தி அம்மா, ஜெயந்தி பாலு அம்மா. வணக்கம் ஐயா, வணக்கம்மா. அருமையான டிப்ஸ் நல்லா சொல்லியிருக்கீங்க ஐயா. நிறைய விளக்கம் எனக்கு கிடைச்சிருக்குய்யா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நீங்கள் நல்லதும்மா. அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. உண்மையா நேர்மையா நியாயமா தான் ஐயா இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், எல்லாத்துக்கும் நல்லதுதான் ஐயா செய்யறேன். பட் ஆனா குடும்பத்துக்கு மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குதே ஐயா. அதுக்கு அப்படியா? என்னையா செய்யணும்? சரி. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்களாம்மா? புரியுதுயா. சரிங்கம்மா. நீங்க நான் வந்து இது இப்ப நான் பேசின டாபிக் இல்லைனாலும் ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையிலையோ, நம்ம உடல்லையோ, நம்மளோட மனசுலையோ, நம்மளோட சொந்தங்கள்கிட்டயோ, நம்ம வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா அதில் ஒரு சதவீதமாவது நம்ம காரணமாக இருப்போம். அம்மா எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ தான் வந்து இன்கேஸ் ஏதாவது அதில் டவுட்ஸ் வந்தேன்னா ஜெயந்தி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. ஐயா ஐயா சொல்லுங்க இன்னொரு வாட்டி. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் இருக்கு. நம்ம குடும்ப சூழலாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம செய்கிற வேலையாக இருக்கட்டும், நம்ம உடலாக இருக்கட்டும், நம்ம மனசாக இருக்கட்டும், இதில் எந்த விஷயம் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம்மளோட ஒரு பார்ட் இருக்கும்ல, ஒரு சின்ன துகள் நம்மனால தானே, ஒரு சின்ன போர்ஷன் நம்மனால தானே நடந்திருக்கும் அது. அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் கவனிப்பு உங்களுக்குள்ளே வந்துடும். நான் சொன்னதை செய்யுங்க. என்ன ஆகும்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கணும். எங்கே பிரச்சனை வருது, மன சமநிலை மட்டும் அடைஞ்சு நான் ஆரோக்கியமாக மன சமநிலையாக இருக்கேன்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களோட சூழலை கவனிங்க. உங்கள் சூழலை கவனிக்கும் போது உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்னு கவனிங்க. அதுக்கான விடை உங்களுக்கு கிடச்சிரும். அதை செய்யுங்க. பொது சேவை செய்யலாம், நல்லது தான் நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்லது தான் நினைக்கிறோம், நல்லது தான் நடக்கணும். இருந்தாலும் பிரச்சனை இருக்கு சொல்றாங்க இல்லையா, அது வேணான்னு சொல்றாங்க. செஞ்சா ஆரோக்கியமா நல்லா இருக்கேன், டயர்டே ஆகல, அப்படி என்ஜாய் தான் நல்லா இருக்குயா. நீங்க பேலன்ஸ்டா இருக்கணும். குடும்பத்துக்கு என்ன தேவைன்றது கவனிங்க. அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்போசிஷன் ஒன்று இருக்கு. நமக்கு எதிரில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிற தன்மை நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நீங்க வந்து பொது சேவையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நான் அப்படி பார்க்குறேன். அப்போ நீங்கள் ஒரு பொது சேவையில் இருக்கும்போது உங்கள் முன்னாடி ஒரு சின்ன குழந்தை வருது, குட்டி குழந்தை வருது. இப்போதான் பேச பழகிருக்கு அந்த குழந்தை. இப்போதான் அது புரிய தொடங்கியிருக்கு உலகம். இந்த நினைவு தெரிஞ்ச வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வயசில் ஒரு குழந்தை வருது. அதுக்கு இந்த விஷயம் நீங்கள் வந்து பயன்படுத்துகிற விஷயத்த அந்த குழந்தைகிட்ட சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? அது குழந்தைன்னு தெரிஞ்சு அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பீங்கல்ல. ஆமாயா. அதுவே இந்த விஷயத்துல புலியவர். அவர் வந்து என்ன சொல்றது, மனசும் உடலும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தியானத்துல பெரிய புலியவர். அவரை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை. ஆனா அவர் உங்ககிட்ட வராரு, எனக்கு கொஞ்சம் புரிதல் கொடுன்னு வராரு. அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுப்பீங்க? அவர்கிட்ட பேசுறது குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேச முடியுமா? இல்லை வந்து வீட்டுக்கார்ட்ட பேசுகிற மாதிரி பேச முடியுமா? முடியாதுல்ல. அப்போ இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளை புரிஞ்சுக்கணும், யாருன்னு புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நமக்கு என்னன்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்க மாட்டோம். நம்மளோட மனைவியை புரிஞ்சுக்க மாட்டோம், நம்மளோட ஹஸ்பண்டை புரிஞ்சுக்க மாட்டோம், நம்ம பிள்ளைங்களை புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா அது என்னமோ கூட இருக்குது, நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுன்ற மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து ஆப்போசிட்டில் இருக்க ஆளை புரிஞ்சு பாருங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் அது புரியல. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், நீங்கள் பண்ணுற வேலையை உங்கள் கூட இருக்கிறவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படி உங்களை நின்று பாருங்கள். அவங்களுக்கு என்ன தேவைன்றது மட்டும் கவனித்து அதை பூர்த்தி செய்யுங்க. உங்களுக்கு தேவையானதை அவங்க கொடுத்துருவாங்க.
அதுக்கு முதல்ல நீங்க பிரசன்ட்ல இருக்கணும். உங்களை கவனிங்க. சரிங்க சார். உங்களை நீங்க கவனிக்கும் போது உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்ற ஒரு பார்வை இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க நைட்டு தூங்கும் போது பக்கத்து வீட்டுல வந்து தட தட தடன்னு கதவு அடிக்கிறாங்க, சத்தம் வருமா? கவனம் வரும் தானே? ஆமா. அப்ப நீங்க போய் பாப்பீங்களா இல்ல தூங்கிக்குவீங்களா படுத்து? ஐயோ நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு படுத்துக்குவீங்களா? பாப்போம். அதே மாதிரிதான் நமக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஆளும் உள்ள குமுறிட்டு இருக்காங்க ஏதோ ஒண்ணு. அவங்களுக்கு ஏதோ அதை என்னன்றது கவனிங்க. அப்ப அவங்க ஓகே அவங்க சார். அவங்க வந்து நல்லது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்னா அவங்க நல்லது பண்ண போய் அவங்களுக்கு ஏதோ கெட்டது நடந்திருக்கும். இல்லைன்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஐயோ நல்லதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா இந்த காலத்துல, இது கலிகாலம்ப்பா, நல்லதே பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப அந்த மாதிரி எஜுகேட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து நம்ம மேல திணிக்கிறாங்க. ஆனா ஆமா நீங்க சார். ஆமா சார். பிடிச்சு உள்ள இருந்தோமா நீங்க அந்த விஷயத்த ஒரே செகண்ட் ஃபோன் அப்போ பிடிச்சு ஓகே. அந்த விஷயத்த உள்ளார்ந்தமா நீங்க கவனிச்சு செய்யுங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ஆள் மேல கவனத்தை வைங்க. அவங்கள புரிஞ்சுக்குங்க. சரிங்க சார். இன்னும் இது இது சம்பந்தமா நிறைய விஷயங்களுக்கு நிச்சயமா அடுத்த செஷன்ல அது மிச்சம் வச்சுக்கிறேன். கண்டிப்பா அதுல ஒரு சார். 4-5 டாபிக் இருக்கு. அது அது இன்னுமே உதவியா இருக்கும். இது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பிரசன்ட்ல இருங்க. சரிங்க சார். உங்க உங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆளன்னு நீ புரிஞ்சுக்குங்க. புரிய ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்க எதனால அந்த சூழலுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட சூழல், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு காரணமா இருக்கும். வாழ்த்துக்கள்மா. நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா ரொம்ப மாற்றம் நன்றி வரும். சார். நிச்சயமா அருமையான மாற்றம் வரும். விளக்கம் சார். நீங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூமா. உங்களை நன்றி நன்றி வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மதிக்கின்றேன் சார். நன்றி நன்றி ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நன்றி வாழ்க நன்றி வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா முடிச்சுக்கலாங்களா ஐயா? அடுத்து யாரும் டவுட் இல்லை. வந்துட்டாங்க. கோகிலம் குணசேகரன் கடைசியா. இதை கடைசி. கோகிலமாம்மா ஐயா உங்களோட வாழ் அறிவு பிடிச்சிருக்குமா? ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா, இத மாதிரி தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேங்க ஐயா. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் ஆப்போசிட்ல வந்து ரொம்ப குடும்ப உறுப்பினரே நெகட்டிவா பேசிட்டே இருக்காங்க. இது பண்ணினா இப்படி ஆயிரும், ஒரு குழந்தை இப்படி இது அதுக்குள்ள இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும் ஒண்ணு சொல்றப்போ நம்ம மனசு அமைதி இருக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம ம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்? இல்லை, அது அது ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க முதல்ல ப்ரெசென்ட்ல இருங்க போதும். இப்போ இப்போ நம்ம அடுத்தவங்களை போய் மாற்றணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா பெரிய சிக்கல். இந்த உலகத்துல ம் யாரையும் திருத்த முடியாது. ம் நீங்க அப்படி ஒரு திருத்துற ஆளை கொண்டு வந்து நிறுத்தி நான் திருத்திட்டேங்க இவரை அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்க உங்களுக்கு அவார்டே கொடுத்துடலாம். திருத்தல இந்த நம்ம உலக எப்படி மாறிக்கிறது ஆ கேக்குறேன். அத பாயிண்ட்டு அதான் சொல்லிட்டேனே. உங்களை மாற்றம் பண்ண வேண்டிய ஆள் யாரு? நீங்க தான். ம் ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களை மாத்துங்க. நீங்க ப்ரெசென்ட்ல இருங்க. நீங்க ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அவங்க சொல்றாங்கன்னா அப்போதைக்கு கோவப்படாம உங்க எமோஷன்ஸை வந்து ரொம்ப வெளிப்படுத்தாம அமைதியா அதை ஹேண்டில் பண்ணுங்க போதும். ப்ரெசென்ட்ல இருந்தீங்கன்னா அந்த பதட்டமான சூழல் இருக்கு இல்லையா? நிறைய பேர் இந்த மீட்டிங் முடிச்சு போயிட்டாங்க, பரவாயில்ல. இப்போ சொல்றவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே இப்போ தேவையா இருக்கு, என்னோட தாட்ல வந்தது. இந்த இந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, இந்த மனச்சமநிலை இல்லாம போகும் இல்லையா? வரும்ல. ஒரு ஒரு பதட்டமான சூழல் வந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ஒரு சுடுதண்ணியை கீழே கொட்டிட்டோம், இல்லை யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னு பதட்டம் வரணுமா வரக்கூடாதா? கோகிலம்மா சொல்லுங்க. வரணும். வரணுங்க. ஆனா வரும். அந்த அந்த நிலைய அமைதியா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தோணும். நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே பதறுவாங்க, தண்ணி கொண்டா, அது கொண்டா, ஐயோ. ஆனாலும் நல்லா இருப்பாங்க. சுத்தி இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா கட 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 கடன்னு இருப்பாங்க, அது யாருன்னே தெரியாது. ஆனா அதுவே வந்து பதட்டம் இல்லாம அது கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு என்ன தேவை, வலிக்குதா, ரத்தம் வருதா, அவர் யாரு என்ன, அவங்க குடும்பத்தாருக்கு கூப்பிட்டு பேசணும். இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து இந்த தேவையான திங்கிங்கும் தாட்ஸ் எப்போ வரும்னா மனச்சமநிலையோட இருக்கிறது. பதட்டம் வரும். ஆனா அந்த பதட்டம் எவ்வளோ நேரம் இருக்குன்றது. சில பேருக்கு வந்து பதட்டம் வந்துருச்சுன்னா பல நாள் இருக்கும். ஒரு பள்ளியை பார்த்துட்டா பதட்டம் வந்துடும், ஒரு இருட்டை பார்த்துட்டா பதட்டம் வந்துடும். அப்ப அந்த பதட்டம் வந்து தொடர்ச்சியா இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்துல மனச்சமநிலை அடையும் போது மாறிடும். ஸோ நம்மளோட ப்ராக்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க உடலும் மனமும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பதட்ட நிலை இருக்கு இல்லையா, இது குறுகிய நேரத்துல அந்த பதட்டம் காணாம போயிடும். அதுதான் ஒரு நார்மலான பர்சன் இருக்கிறதுக்கு. ஸோ ஸோ பதட்டம், பயம், கோபம் எல்லாம் வரும் தான். ஆனா எவ்வளவு நேரம் நீடிக்குது அப்படின்றது. இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க.
காமெடின்னு. சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? சிரிச்சுக்கிட்டே இருந்தா சிரிச்சுக்காது. பைத்தியம். அவ்வளவுதான். அது பைத்தியம் தான். கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஆள் பைத்தியம் தான். பயந்துகிட்டே இருக்கிற ஆள் பைத்தியம் தான். அப்போ மனசுல எந்த எந்த எமோஷனும் கூடுதலா இருக்கு அப்படின்னா அது ஒரு பைத்திய நிலை தான். அவ்வளவுதான். ஸோ நார்மல் நிலைக்கு வந்துடணும். எந்த எமோஷனும் இல்லாமல் நார்மலுக்கு வந்துடணும். அழுக துக்கம் எல்லாமே நார்மலுக்கு வந்துருது இல்ல. ஸோ ஸோ அந்த 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 பதட்ட நிலையும் அந்த சூழலை வந்து நம்மளை பாதிச்சிருச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் நார்மலுக்கு வந்துடணும். அவ்வளோதான். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுங்க. இப்போதைக்கு யாருக்கிட்டையும் போய் விளக்கம் சொல்ல வேண்டாம். யாரையும் திருத்தணும்னு நினைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள சேஞ்சஸ் பண்ணுங்க. உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் மாறும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க நிச்சயமா. சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. முடிச்சுக்கலாங்க ஐயா. முடிச்சுக்கலாமா? ரொம்ப சிறப்பு. மறுபடியும் என்னை தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஆர்கனைசர்ஸ் எல்லாத்துக்கும் பானுமதி அம்மா இன்னும் சில பேர் தொடர்பு கொண்டாங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி. இவ்வளவு நேரமாக மிகவும் அழகாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அக்ககீல ரமேஷ் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க எதிர்வாய்க்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றி. மியூட் பண்ணிட்டேன். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அடுத்ததாக வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாட அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாடுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? அம்மா பாடுங்கம்மா. அம்மா பெரிய நாயகம்மா பாடுங்கம்மா. ஆமா. வாழ்க வாழ்க வளமுடன். இந்த வந்துட்டேன். உள்ள வந்துடுறேன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி. சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து செந்தில் மதி உலக நல வாழ்த்து பாடுங்கம்மா. அன்மீட் கொடுத்துருக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும்,
நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை இனிமையாக வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த இறை அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருள் தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி.